लगातार तीसरे दिन में भी आज परमेश्वर के सम्मुख में बैठ के वचन को अध्ययन करते हुए, अपने को जांचते हुए, कानों को आंखों को खोलते हुए प्रभु की आवाज को सुनने के लिए परमेश्वर ने मौका दिया. மூன்றாவது நாளிலும் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்மை நாமே ஆராய்ந்து நம்முடைய இருதயத்தின் கண்களையும் காதுகளையும் திறந்து நம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். कई जगहों में इस प्रकार लोग साल के अंत में परमेश्वर के सम्मुख में सामुदायिक रूप में बैठ के परमेश्वर के बाट जोते हैं. अनेक இடங்களிலே வருடத்தின் கடைசியிலே இப்படியாக குழுவாக இணைந்து தேவ சமூகத்திலே ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். आने वाले दिनों के लिए अपने को तैयार करते हुए परमेश्वर के बल को प्राप्त करने के लिए इंतजार करते हैं. हम भी उस प्रकार करते हैं. வரக்கூடிய நாட்களினுடைய சவால்களை சந்திப்பதற்காக தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் வந்து கூடுகிறார்கள். और परमेश्वर की महिमा हमारे द्वारा लगातार होते रहने के लिए परमेश्वर उत्साहित भी करता है. நம்முடைய வாழ்வின் மூலமாக ஊழியத்தின் மூலமாக தொடர்ந்து தேவ நாம மகிமைப்படுவதற்காக ஆண்டவர் நம்மை உற்சாகம் படுத்துகிறார். आने वाले दिनों में कितने भी तकलीफ को, दबाव को, समस्याओं को हम सामना करने के बावजूद अपने विश्वास में मजबूत रहने के लिए हम सीखते आए हैं. நாம் வரக்கூடிய நாட்களிலே சந்திக்க போகிற சவால்களும் பிரச்சனைகளும் எவ்வளவுதான் அதிகமாயிருந்தாலும் அவைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய காரியங்களையும் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். लगातार मैं अपने सेशंस में इन बातों को आपके सामने लाने के लिए कोशिश किया. நான் என்னுடைய ஒவ்வொரு செய்தியின் வேளையிலும் இந்த காரியங்களை மறுபடியும் உங்கள் மத்தியிலே கொண்டு வர முயற்சி செய்தேன். मेरा एक ही उद्देश्य है आपका विश्वास और मजबूत हो जाए और अपने विश्वास को काम में लाएं. நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி உங்களுடைய விசுவாசத்தை உங்களுடைய காரியங்களில் நீங்கள் கொண்டு வருவீர்களாக. परमेश्वर की आवाज को साफ सुनने के द्वारा ही आपका विश्वास मजबूत होने का संभावना करके मैं बीते 2 दिन में लगातार आपसे कहते आया हूं. கடந்த 2 நாட்களாக ஆண்டவருடைய காரியங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய விசுவாசம் பலப்படும் என்பதை நான் சொல்லி வருகிறேன். जरूर कानून और विधि व्यवस्था हमारे विरोध में काम करने के बाद भी வரக்கூடிய நாட்களிலே சட்ட திட்டங்களும் अनेक விதமான காரியங்களும் நமக்கு விரோதமாக வரக்கூடியதாக இருந்த போதிலும் अधिकार में रहने वाले अधिकारी लोग हमारे सरकार अन्य बातों के द्वारा हमें आगे बढ़ने के बातों को रोकने के लिए कोशिश करने के बाद भी அதிகாரிகளும் அரசாங்கத்திலே பணிபுரிகிறவர்களும் நமக்கு விரோதமான காரியங்களிலே எழும்பி நின்று நம்மை எதிரிடக்கூடியதான காரியங்கள் உண்டான போதிலும் हमें इस बात को भूलने की जरूरत नहीं है. हम परमेश्वर से जन्मे हैं और जो कुछ परमेश्वर से जन्मा है विजय प्राप्त करता है. நாம் தேவனால் பிறந்திருக்கிறவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. इस विचार हमारे दिमाग से कभी हटने ना पाए. இந்த சிந்தை ஒரு நாளும் நம்முடைய மனதிலிருந்து வெளிவராமல் இருப்பதாக. मैंने कल आपके सामने 4 बुरी आत्माएं जिस प्रकार काम करेगी करके मैं दिखाने के लिए कोशिश किया था. நேற்றைய தினத்திலே 4 விதமான ஆவிகள் எப்படியாய் கிரியை செய்ய முடியும் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்தேன். मिलके कार्य करने के लिए संकल्प लिए हैं. அது கிரியை செய்யக்கூடியதான சூழல் இப்படியாய் இருக்கிறது. और அவர்கள் இணைந்து வருகிற காரியங்கள் और उस बात के विरोध में हमें परमेश्वर के ताकत को प्राप्त करके आगे बढ़ने की आवश्यकता को मैं ज्यादा जोर दे के बतलाता हूं. நான் தொடர்ச்சியாக அவைகளுக்கு விரோதமாக நாம் போராடுவதற்கு ஆண்டவருடைய வல்லமையினுடைய அவசியத்தை நான் சொல்லி வருகிறேன். और आज भी मैं उसमें आपको आगे ले जाने के लिए चाहता हूं. அதே காரியத்துக்கு நேராக இன்றைய நாளிலும் உங்களை நான் எடுத்து போக விரும்புகிறேன். इन बातों को कहने के पहले मैं और 3 आत्माएं किस प्रकार का कार्य में अपना हाथ बैठाएंगे करके मैं दिखाने के लिए चाहता हूं. நான் தொடர்ச்சியாக இன்னும் மற்ற 3 ஆவிகள் எப்படி இணைந்து கிரியை செய்யக்கூடும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். फिरौन की आत्मा किस प्रकार 5 प्रकार की रुकावटों को हमारे जीवन में ला सकता करके मैंने कल आपको समझाया. நேற்றைய தினத்திலே பார்வோனின் ஆவியானது எப்படி 5 விதமான காரியங்களிலே நமக்கு விரோதமான காரியங்களை செய்ய முடியும் என்பதை சொன்னேன். हमारे पास समय नहीं होने के चलते मैं 3 बुरी आत्माओं की कुछ क्रियाओं को आपके सामने पेश करने के बाद
जिस बात के लिए मैं तड़पता हूं आपके विश्वास को मजबूत करने के लिए उसमें ज्यादा समय बिताऊंगा और आपको बतलाने के लिए कोशिश करूंगा எனவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்திற்குள்ளாக 3 ஆவிகளுடைய கிரியைகளை கொஞ்சம் சொல்லி அதிகமான நேரத்தை உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியான காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். मैंने फिरौन के बारे में जब कह रहा था लोग बंधन से गुलामी से छूटना नहीं है करके वो बहुत कोशिश कर रहा था. நான் பார்வோனின் ஆவியை குறித்து சொன்ன பொழுது அங்கே ஜனங்கள் விடுதலைக்கு நேராக அவர்கள் வரக்கூடாது என்பதிலே அவன் மிகுந்த கவனமாயிருந்தான். और उसमें से परमेश्वर ने किस प्रकार उनको लाया करके हम जानते हैं. நாம் அறிந்திருக்கிறபடி எப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜனங்களை ஆண்டவர் விடுவித்தார் என்பதை அறிந்திருக்கிறோம். आगे विश्वास कैसा काम करता करके मैं दिखाने के लिए चाहता हूं. நான் தொடர்ச்சியாக இந்த விசுவாசம் எப்படி கிரியை செய்ய முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். लेकिन साथ ही साथ 3 और आत्माएं किस प्रकार कार्य रखता है उसको मैं दिखाऊंगा. அதை தொடர்ந்து இன்னும் 3 ஆவிகள் எப்படி கிரியை செய்ய முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். एक और आत्मा आप पुराना नियम में देख सकते हैं इजेबेल की आत्मा. இன்னும் ஒரு ஆவி ஏசபேலின் ஆவியை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். उसको नया नियम में भी जरा बहुत जिक्र करता है प्रकाशित वाक्य में. வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த ஏசபேலின் ஆவியை குறித்து கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन उसको मैं आपके सामने लाने के लिए नहीं चाहता हूं. ஆனால் அதை காரியங்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்பவில்லை. लेकिन इजेबेल जब इजराइल में पूरे अधिकार को अपनाते हुए काम कर रही थी उस बात में से 3 मुख्य बात को आपके सामने लाने के लिए चाहता हूं. ஏசபேல் முழு அதிகாரத்தோடு கூட அங்கே ஜனங்களின் மத்தியிலே காணப்பட்ட பொழுது அவளுடைய காரியங்களிலிருந்து 3 முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். जैसा आपको मालूम है वो आहाब राजा की पत्नी थी. நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஆகாப் ராஜாவினுடைய மனைவியாக இருந்தாள். अन्य जातियों से आने के चलते बाल देवता के ऊपर ज्यादा जोर देने वाली थी. அவள் புறஜாதி ஜனங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டபடினாலே பாகால் தெய்வத்தை குறித்ததான அதிக காரியங்களை அவள் சொல்லி வந்தாள். बाल देवताओं के पुजारियों को अपने पैसा खर्चा करके सरकारी पैसा का खर्चा करके उनको परमेश्वर के लोगों के विरोध में कार्य करने के लिए इस्तेमाल करती थी. பாகாலின் தீர்க்கதரிசிகளை தன்னுடைய அரசாங்க பணத்தின் மூலமாக கொண்டு வந்து ஜனங்களுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களில் ஈடுபடுத்தினாள். जगह जगह में उन लोगों के लिए मंदिरों को बना के रखी थी. ஒவ்வொரு இடத்திலும் அவர்களுக்கென்று அங்கே கோயில்களை கட்டினாள். और ठोना करने में माहिर थी. அவள் மந்திரம் செய்கிறதிலும் அவள் மிகுந்த கில்லாடியாக இருந்தாள். दावी कहने वालों के लिए मुख्य स्थान देती थी. அவள் குறி சொல்லுகிறவர்களுக்கு அதிக मुख्यமான இடத்தை கொடுத்தாள். इस प्रकार नाना प्रकार की गंदगी को परमेश्वर के लोगों के बीच में जबरदस्ती के साथ इस्तेमाल करने के लिए इजेबेल काम कर रही थी. இப்படிப்பட்ட கந்தைகளும் அழுக்குகளும் நிறைந்த காரியங்களை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருவதிலே அவள் முக்கிய பங்கு வகித்தாள். जिन बातों का परमेश्वर ने घृणा किया था, जिन बातों का परमेश्वर बिल्कुल अलग रखने के लिए कहा था, उन बातों को उनके जीवन पूरी तरह से मिला दी है. எந்த காரியத்தை ஆண்டவர் அருவருத்தாரோ எவைகளை விலக்கி இருக்கும்படி ஆண்டவர் சொல்லி இருந்தாலோ அப்படிப்பட்ட காரியங்களோடு அவள் இணைக்கப்பட்டிருந்தாள். उन बातों का विरोध करने में एक बहुत बड़ा जबरदस्त भविष्यवक्ता का परमेश्वर ने खड़ा किया था. இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்த்து போராடும்படியாக ஒரு வலுவான ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பினார். इसलिए हम एलिया के जीवन के बारे में हम विस्तार रूप में देखते हैं. நாம் எனவேதான் எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் விவரமாக பார்க்கிறோம். एलिया का नाम सुन के इजेबेल गरजती थी. எலியாவின் பெயரை கேட்ட உடனேயே இந்த ஏசபேலுக்குள்ளே ஒரு பெரிய எரிச்சல் வந்தது. और ऐसा एक वक्त आया जिसके बारे में आप जानते हैं, एलिया ने सारे देश के लोगों को जुटा के यहोवा ही परमेश्वर करके साबुत किया आग को उतारने के द्वारा. எலியா நாம் அறிந்திருக்கிறபடி தேசத்தின் ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர செய்து யெகோவாதான் உண்மையான தெய்வம் என்பதை அங்கே நிரூபித்து அக்னியை இறக்கினார். उसने साबुत करके दिखा दिया बाल से कुछ होने वाला नहीं है. பாகால் தெய்வத்தினாலே ஒன்றும் ஆவதில்லை என்பதை நிரூபித்து காட்டினார். उसको कितना भी पूजा किया जाए, अपने शरीर को भी फाड़ के खून दिखाएं, वो आपको उत्तर देने वाला नहीं है करके एलिया ने साबुत कर दिया था. அந்த தேவத்துக்கு எவ்வளவுதான் நீங்கள்
நீங்கள் ஆராதனை செய்தாலும் பூஜை செய்தாலும் உங்களுடைய சரீரத்தை எவ்வளவுதான் வருத்தி கொண்டாலும் அதனாலே ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நிரூபித்து காட்டினார். और आकाश का अधिकारी मेरा यहोवा परमेश्वर करके उसने साबित किया. ஆகாயத்தை தன்னுடைய அதிகாரத்திலே வைத்திருக்கிறவர் என்னுடைய யெகோவாகிய தெய்வம்தான் என்பதை நிரூபித்தார். इसलिए लोगों को उत्साहित करने वाले और उसको उस्काने वाले बाल देवताओं की भविष्यद्वक्ताओं को उसने मार डाला. எனவே ஜனங்களை இப்படியாக தவறான காரியங்களிலே இயக்குவிக்கிற பாகாலின் தீர்க்கதரிசிகளை அவன் வெட்டி போட்டான். जब येजेबेल ये बातों को सुनने लगी, எப்பொழுது யேசபேல் இந்த காரியங்களை கேட்டாளோ, वो एलिया को सत्यानाश करने के लिए, बिल्कुल मिटा देने के लिए शपथ खाई है. அவள் அங்கே சபதம் எடுத்தாள், எப்படியாகிலும் எலியாவை நான் முற்றிலும் அழித்து விடுவேன். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. समय नहीं होने के चलते मैं सारे वचन को नहीं पढ़ रहा हूं. நான் நேரத்தை மனதிலே கொண்டு எல்லா வசனத்தையும் வாசிக்க விரும்பவில்லை. और एलिया को बिल्कुल मैं सत्यानाश करूंगा करके उसने मन्नत माना. அவள் எலியாவை எப்படியாகிலும் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று சபதம் எடுத்தாள். और उस बात जब एलिया के पास पहुंचा, எப்பொழுது இந்த வார்த்தை எலியாவின் காதுகளுக்கு வந்ததோ, एलिया इस बात से घबरा गया करके बाइबल बतलाती है. வேதம் சொல்லுகிறது இந்த காரியங்களை கேட்ட பொழுது எலியா பதட்டமானான். उसकी ठोना का या पूरी आत्मा का ताकत इतनी भारी थी, उसका वचन जो है एक व्यक्ति को, जबरदस्त व्यक्ति को झुका रहा है, सुखा रहा है. அந்த யேசபேலுக்குள்ளே இருந்த அந்த ஆவிகளினுடைய அந்த காரியங்கள், குறி சொல்லுகிற ஆவியினுடைய காரியங்கள் அவ்வளவு வலிமை உள்ளதா இருந்தபடினாலே அவருடைய வார்த்தை இந்த எலியாவை முற்றிலுமாக முடக்கி போட்டு விட்டது. एलिया डरने वाला नहीं था. எலியா பயப்படுகிறவன் அல்ல. लेकिन अभी अगर आप 19 अध्याय को पढ़ेंगे, पहला राजा का 19 अध्याय को, ஒருவேளை நீங்கள் 1 ராஜாக்கள் அதனுடைய 19வது அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், वहां पर एलिया वहां पर जंगल में भाग रहा है. அங்கே எலியா வனாந்தரத்திற்கு ஓடி போகிறார். वहां पर अपने नौकर को भी साथ नहीं रखा है. தன்னுடைய வேலைக்காரனை கூட கூட்டிட்டு போகல. उससे भी अलग होके वो प्रभु से कहता, मेरे जान को निकाल दीजिए. அங்கே வேலைக்காரனை விட்டு தனியாக போய் ஆண்டவரை பார்த்து சொல்லுறான், கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். उस वचन को पढ़िएगा. அந்த வசனத்தை வாசிக்கலாம். पहला राजा 19वां अध्याय 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 3 और 4 पद को पढ़ेंगे. 3-4வது வசனங்களை வாசிக்கலாம். तीसरा वचन और चौथा वचन को पढ़ेंगे. 3-4 वचनங்களை வாசிக்கலாம். पहला राजा की किताब उसका 19वां अध्याय 3 और 4 पद को मैं पढ़ रहा हूं. 1 ராஜாக்கள் 19:3-4. ये देख एलिया अपना प्राण लेकर भागा और यहूदा के बेरशबा को पहुंचकर अपने सेवक को वहीं छोड़ दिया. और आप जंगल में एक दिन के मार्ग पर जाकर एक साऊ के पेड़ के तले बैठ गया. वहां उसने ये कहकर अपनी मृत्यु मांगी कि हे यहोवा, बस अब मेरा प्राण ले ले, क्योंकि मैं अपने पुरखाओं से अच्छा नहीं हूं. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். येसेबेल की बोली में इतनी ताकत पाई जाती है. इस परमेश्वर का व्यक्ति जिसने आग को उतारा उसको इस प्रकार की हालत में धकेल दे देती है. இந்த யேசபேலுடைய வார்த்தையிலே அவ்வளவு ஒரு வலிமை இருந்தது. ஆகாயத்திலிருந்து அக்னியை இறக்கின ஒரு எலியாவை முடக்கி போடுவதற்கு. न केवल वो वहां से भागा, அங்கே இருந்து வெறும் ஓடிவிட மாத்திரம் செய்யவில்லை. एक दिन यात्रा करके अपना सेवक से भी अलग हो रहा है. ஒரு நாள் தன்னுடைய வேலைக்காரனை விட்டு 1 நாள் பிரயாணமாய் இன்னும் தூரமாய் போகிறான். और मृत्यु मांग रहा है. அங்கே மரணத்தை விரும்புகிறான். प्यारों, थोड़ा दो सोचिएगा. பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். आदमी बिल्कुल तखामंद है. இப்பொழுது மிகவும் டயர்டாய் சோர்ந்து போயிருக்கிறான். आत्मा में एकदम बिल्कुल एक प्रकार की दबाव चले आया है. அவனுடைய
அவனுடைய ஆவியில மிகவும் அவனை ஒடுங்க பண்ணுகிற ஒரு அழுத்தம். वो इतना डिप्रेशन में चले आता है மிகவும் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக போகிறான். और वो कहता है मैं मरने के लिए चाहता हूं அவன் சொல்லுகிறான் நான் சாக விரும்புகிறேன். और कहता है मेरा जीवन काफी है என்னோட நான் வாழ்ந்தது போதும், मेरे सेवकाई काफी है என்னுடைய ஊழியம் போதும், जो कुछ मेरे द्वारा हुआ काफी है நான் என்னென்னலாம் செய்தன போதும், बस कीजिए எனக்கு போதும் ஆண்டவரே. मेरी बात को थोड़ा ध्यान से என்னுடைய सुनिएगा காரியங்களை கவனமாய் கேளுங்க. वहां पर एक और शब्द को भी कहता है அங்க இன்னும் ஒரு வார்த்தையும் சொல்லுகிறான். मैं अन्य लोगों से अच्छा नहीं நான் மற்றவர்களை பார்க்கல ரொம்ப மேன்மையானவன் அல்ல. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. एलिया की इस प्रकार की बातें परमेश्वर की तरफ से स्वर्गदूत आके खाना खिलाने के बाद भी चलने के ताकत प्राप्त करने के बाद भी सुख पूरा हुआ नहीं है இப்படிப்பட்ட ஒரு சோர்வுக்குள்ளே போனபடியினாலே அங்கே தேவதூதன் வந்து அப்பங்களை கொடுத்த பிற்பாடும் தேவதூதனினால் அவன் பலப்படுத்தப்பட்டு அவன் நடக்கத்தக்கதான ஒரு நிலைமைக்கு வந்த போதிலும் கூட அவனுடைய சோர்விலே மாற்றம் உண்டாகவில்லை. वहां फिर गुफा में जाके छिप जाता அங்கே குகையிலே போய் ஒளிந்து கொள்ளுகிறான். अभी उसके दिल में से उसको छुटकारा नहीं प्राप्त कर पाता இப்பொழுது அவனுடைய இருதயத்திலிருந்து முழுவதுமான விடுதலை கிடைக்கவில்லை. एक बहुत बड़ा संघर्ष में एलिया को हम यहाँ देखते हैं இங்கே ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளாக எலியாவை பார்க்கிறோம். अब वो उसका कहना काफी है அங்கே சொல்லுகிறான் போதும், बहुत हो गया है எல்லாம் ஆயிடுச்சு போதும், इससे ज्यादा सहने के लिए मेरे पास ताकत नहीं है இதை காட்டிலும் தாங்குவதற்கு இடத்துல பலன் இல்லை. इस जगह में आने के बाद भी प्रभु उसको छोड़ा नहीं है இப்படிப்பட்ட இடத்திலே வந்த பிற்பாடும் கூட ஆண்டவர் அவனை விடவில்லை. आप इसके बारे में अगर सोचिएगा இந்த காரியத்தை குறித்து ஒருவேளை யோசிப்பீர்களானால் क्यों परमेश्वर उसको पीछे कर रहा है ஏன் ஆண்டவர் இவனுக்கு முன்பதாக போகிறார்? उससे पूछता है क्या कर रहे क्या कर रहे क्या कर रहे करके पूछता है ஆண்டவரும் சொல்றார் உனக்கு என்ன வேலை, நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற, यहाँ गुफा में तुम्हारा क्या काम है இந்த குகையில உனக்கு என்ன வேலை? मेरी बात को थोड़ा ध्यान से என்னுடைய सुनिएगा காரியங்களை கவனமாய் கேளுங்க. एलिया को परमेश्वर ने अपने प्रोग्राम में वहां रूपांतर पहाड़ में अपना मृत्यु के पहले सलाह विमर्श करने के लिए रखा हुआ एक बर्तन था இந்த எலியா ஆண்டவருக்கு தன்னுடைய புரோகிராம் லிஸ்ட்ல மறுரூப மலையிலே அங்கே மரணத்துக்கு முன்பதாக சம்பாஷிக்கிற அந்த காரியத்திலே வைக்கப்பட்டிருந்த மனுஷன். मत्ती रचित सुसमाचार 17वां अध्याय में आप देखेंगे மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் वहां यीशु मसीह के साथ एलिया और मूसा बातचीत करते हुए दिखाई पड़ता है அங்கே இயேசு கிறிஸ்துவோடு மோசேயும் எலியாவும் பேசுவதை பார்க்க முடியும். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए तबे आपको समझ में आएगा என்னுடைய காரியங்களை கவனமாய் கேளுங்கள். यीशु मसीह के दुनिया में करने की प्रोग्राम में एलिया का हिस्सा है करके मैं दिखाने के लिए जा रहा हूं. இயேசு கிறிஸ்துவினுடைய பூமியில் வாழ்ந்த நாட்களில் உள்ள புரோகிராம்ல எலியா அங்கே வைக்கப்பட்டிருந்தான் என்பதை காட்ட விரும்புகிறேன். मत्ती रचित सुसमाचार 17 अध्याय மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். वहां पर 3 चेलों को लेकर रूपांतर पहाड़ पर यीशु चढ़ रहा है. 3 சீஷர்களோடு கூட ஆண்டவர் மறுரூப மலைக்கு ஏறி போகிறார். और वहां पर उसका चेहरा परिवर्तित हुआ और बिल्कुल रूपांतर होकर प्रकाशित हो रहा है. அவருடைய முகம் பிரகாசமானது, முழுவதும் மறுரூபமாக்கப்பட்டார். अब वहां तीसरा पद में पढ़ते हैं 3வது வசனத்திலே பார்க்க முடியும். वो तीसरा पद में लिखा है 3வது வசனத்திலே और देखो मूसा और एलिया उसके साथ बातें करते हुए उन्हें दिखाई दिए. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. क्या बातचीत कर रहे थे, என்ன அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள்? इसके बारे में अन्य सुसमाचार में हम पढ़ते हैं. அந்த காரியத்தை மற்ற சுவிசேஷ புத்தகங்களிலே பார்க்க முடியும். वहां पर क्या देखते हैं, அங்கே என்ன நாம் பார்க்கிறோம்? यीशु मसीह के मृत्यु के बारे में ये दोनों जन बातचीत कर रहे थे. அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து அங்கே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். और आपको मालूम है உங்களுக்கு தெரிந்திருக்கும் यीशु मसीह का मृत्यु वचन के अनुसार होना है. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமானது வசனத்தின்படி நடந்தாக வேண்டும். इसलिए मूसा के नियम के अनुसार करने के लिए उस बात को
प्रकट करने के लिए मूसा वहां दर्शाया गया है। அங்கே மோசே அந்த காரியங்களை வெளிப்படுத்துவதற்காக அங்கே அமர்த்தப்பட்டிருந்தார். और वैसे ही एलिया भविष्यद्वक्ताओं के लिए एक नमूना होके वहां खड़ा है। அங்கே எலியா தீர்க்கதரிசிகளின் அடையாளமாக அங்கே வைக்கப்பட்டிருந்தார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इसका मतलब यीशु मसीह के मृत्यु के बारे में एलिया भी साथ खड़ा होके उन सारी बातों को उनके सामने खोल के रखने के लिए एक अधिकार पाया हुआ बर्तन है। அங்கே எலியா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசுவானவரிடத்திலே வைக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருந்தார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इसलिए एलिया ये नहीं कह सकता है कि बस, எனவே இந்த எலியா ஒரு நாளும் சொல்ல முடியாது போது ஆண்டவரே ये तेरा काम बस नहीं हुआ है, உன்னுடைய வேலை முடிஞ்சு போகல, आगे तक है, அங்கே இன்னும் அதிக தூரத்திற்கு உண்டு, आगे तक तुम्हारा सेवकाई है, வரக்கூடிய நாட்களில் உனக்கு வேலை உண்டு. एक और बात को भी मैं आपको सामने लाने के लिए चाहता हूं। இன்னும் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். मत्ती रचित सुसमाचार 11वां अध्याय की देखिएगा। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை திருப்பினால் यहाँ यूहन्ना बपतिस्मा देने वाले के बारे में प्रभु यीशु जिक्र करता है। அங்கே யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். प्रभु ने कहा, परमेश्वर ने पुराना नियम में कहा था, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லியிருந்தார், एलिया आएगा, मनुष्य के पुत्र के लिए रास्ता तैयार करेगा। எலியா முந்தி வந்து தேவ குமாரனுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். यीशु मसीह के संसार में आने के पहले रास्ता तैयार करेगा एलिया। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக அவருக்கு பாதையை ஆயத்தப்படுத்த வேண்டும் எலியா. और एलिया ने भी ये बात को कहते आया था। எலியாவும் இந்த காரியங்களை சொல்லிக்கொண்டே, यूहन्ना भी इस बात को कहते आया था। யோவான் ஸ்நானகனும் இந்த காரியத்தை சொல்லிக்கொண்டே வந்தார். अपने बारे में कहने से मैं मार्ग तैयार करने के लिए भेजा हुआ व्यक्ति हूं। தன்னை குறித்து யோவான் சொல்லும் பொழுது நான் வழியை ஆயத்தம் பண்ணும்படி வந்திருக்கிறவன். यीशु मसीह ने भी उस बात को लोगों के सामने रखा। उसको हम मत्ती रचित सुसमाचार 11 अध्याय में देखते हैं। மத்தேயு 11வது அதிகாரத்திலே இயேசுவானவரும் இந்த காரியத்தை ஜனங்களின் மத்தியிலே வைத்ததை பார்க்க முடியும். 10वां पद को देखिएगा, 10வது வசனத்தை பார்க்கலாம், और 13 और 14 पद को भी देखेंगे। 13 14 வசனங்களையும் வாசிக்கலாம். 10वां पद को पहले देखेंगे। 10வது வசனம், ये वही है जिसके विषय में लिखा है कि देख मैं अपने दूत को तेरे आगे भेजता हूं, जो तेरे आगे तेरा मार्ग तैयार करेगा। அதப்படியெனில் இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். 13वां पद, यूहन्ना तक सारे भविष्यद्वक्ता और व्यवस्था भविष्यवाणी करते रहे, और चाहो तो मानो एलिया जो आने वाला था वो यही है। நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். यीशु मसीह के पहले आगमन के लिए रास्ता तैयार करने के लिए यूहन्ना बपतिस्मा देने वालों को एलिया का ताकत देख के प्रभु ने भेजा था। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பதாக அவருடைய பாதையை ஆயத்தப்படுத்துவதற்கு யோவான் ஸ்நானனிடத்திலே எலியாவின் பலத்தோடு கூட அனுப்ப வேண்டியதாக இருந்தது. यीशु खुद कहता यही वो एलिया है जिसके बारे में जिक्र किया गया है। இயேசுவானவர் தாமாக சொல்லுகிறார், அங்கே சொல்லப்பட்ட எலியா இவன்தான். लेकिन यहाँ पर एलिया खुद कहता बस कीजिए, ஆனால் இங்கே எலியா சொல்லுகிறான், போது ஆண்டவரே मैं थक गया हूं, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், मैं सूख गया हूं, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், मैं आगे नहीं बढ़ पा रहा हूं, நான் தொடர்ந்து முன்னேற முடியாது, मेरे लिए रखी हुई इस बात को मैं देख नहीं पाता हूं, எனக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை என்னால பார்க்க முடியாது. इसलिए विलाप करता हुआ एक एलिया को देखते हैं. இங்கே எனவே புலம்புகிற ஒரு எலியாவை பார்க்க मैं முடியும். इस बात को मैं इसलिए कह रहा हूं, நான் இந்த காரியத்தை இதற்காகத்தான் குறிப்பிடுகிறேன். ऐसे एक जन जिसके लिए बहुत लंबी यात्रा है, जिसके लिए बहुत ऊंचा निशाना है, वो भी इस एसेबेल की बोली से झुक जाता. எந்த மனிதனுக்கு மிகவும் நீளமான நோக்கங்களும் மிகவும் உயர்ந்த லட்சியங்களும் மிகவும் இன்னும் செல்ல வேண்டிய ஏராளமான பாதைகளும் இருக்கிறதோ அந்த மனிதனையும் கூட இந்த ஏசபேலின் ஆவி ஒன்றுமில்லாமல் முடக்கி போட முடியும். आने वाले दिनों में देश के अंदर, संस्थाओं के अंदर, कलीसियाओं के अंदर
वो बोलने वाला का जीभ जो है बहुतों को दबाने के लिए, उनके दौड़ को रोकवाने के लिए कोशिश करेगी. வரக்கூடிய நாட்களிலே அது சபைக்குள்ளாக இருக்கலாம், அல்லது குடும்பத்திற்குள்ளாக இருக்கலாம், அல்லது குழுவுக்குள்ளாக இருக்கலாம். இங்கே செயல்படுகிறவர்களை முடக்கி போடுகிற வார்த்தைகளை பேசுகிறவருடைய எண்ணிக்கை அதிகமாகும். वो देखने के लिए मिलता है, அப்படியே பாப்புறதுக்கு அப்படி கிடைக்கும். और आने वाले दिनों में और मिलेगा. வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான பேர் எழும்புவார்கள். यारों थोड़ा ध्यान से सुनिएगा. பிரியமானவர்களே கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். न केवल येजेबेल एलिया को बैठा दी या झुकवा दी, लेकिन प्रभु छोड़ा नहीं, उसको मैं दिखाने के लिए भी चाहता हूं. இங்கே ஏசபேல் அங்கே எலியாவை முடக்கி போட்டு அங்கே உட்கார பண்ணினது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அங்கே அமைதியா இல்லை. और एक और बात को येजेबेल में देख सकते हैं. இன்னொரு காரியத்தையும் ஏசபேலுக்குள்ளே பார்க்க वो முடியும். क्या करती है? அவள் என்ன செய்கிறாள்? जो चाहती है उसको आत्मिक रूप देख के कराने के लिए ताकत रखती है. என்ன காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாளோ அதற்கு ஆவிக்குரிய வர்ணமிட்டு செய்யக்கூடிய வல்லமை உள்ளவள். उसको पहला राजा का 21 अध्याय में पढ़ते हैं. அதை நாம் 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். उस घटना को भी आप जानते होंगे. அந்த சம்பவத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். पहला राजा 21 पद में 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்திலே साधारण नाबोत एक नाम करके एक व्यक्ति है. அங்கே சாதாரணமான நாபோத் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். उसका थोड़ा जमीन है, அவனுக்கு ஒரு சின்ன லேண்ட் இருக்குது. और समारिया में उसका जमीन जो है वो राजमहल से सटा हुआ है. அங்கே அரண்மனைக்கு அருகாமையிலே அவனுடைய நிலம் இருக்கிறது. और उस जमीन को आहाब राजा अपने लिए मांगा था ताकि उसमें साग सब्जी पैदा करे. அங்கே கீரைகளையும் காய்கறிகளையும் பயிரிடுவதற்காக ஆகாப் அதை கேட்டிருந்தான். नाबोत वो है उसमें दाखलता को पैदा करके रखा था. அந்த நாபோத் என்பவன் தன் நிலத்திலே திராட்சை செடிகளை அங்கே நாட்டியிருந்தான். उसको मिठा के उसमें साग सब्जी पैदा करने के लिए राजा ने मांगा. அதை அழித்து விட்டு காய்கறிகளையும் கீரைகளையும் போடுவதற்காக ராஜா கேட்டிருந்தான். नाबोत ने कहा नहीं दे सकते हैं क्योंकि हमारा बाप दादाओं का वो स्वतंत्रता है, मैं उसको रखने के लिए चाहता हूं और दाग की बारी वहां रहना अच्छा है. அங்கே நாபோத் சொன்னா, ஐயா இது என்னுடைய பூர்வீக நிலம், இதிலே நான் திராட்சை செடிகளை வைத்து நான் பராமரிக்க விரும்புகிறேன். जब नहीं देने के लिए कहा, எப்பொழுது அவன் கொடுக்க விருப்பம் இல்லையோ आहाब घर में जाके बहुत दुखित रहा. அங்கே ஆகா வீட்ல போய் ரொம்ப துக்கமா இருந்தான். और उसको येसेबेल देख के कह रही है, ஏசபேல் பார்த்து கேக்குறா, ये आसान बात है, இது ரொம்ப சாதாரணமான காரியம், इसको उसके हाथ से लेना आसान बात है, இது அந்த நிலத்தை அவன்கிட்ட இருந்து வாங்குறது ரொம்ப லேசான காரியம், मैं करके दिखाऊंगी. நான் அதை செஞ்சு காட்டுறேன். कैसा करूंगी? எப்படி செய்வேன்? आत्मिक रूप देखे, ஆவிக்குரிய வர்ணம் அடித்து वो नाबोत को प्राचीनों के द्वारा पतरवा करके सत्यानाश कर दूंगी. அங்கே இந்த நாபோத்தை அங்கே இருக்கிற மூப்பர்களை கொண்டு கல்லெறிந்து கொண்டு விடுவேன். इस अध्याय का पढ़िएगा, आपके इसके अंदर की कुछ बातें दिखाई पड़ेगा. இந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ஏசபேலுக்குள்ள இருக்கிற காரியம் உங்களுக்கு தெரிய வரும். वो क्या लिख करके ये प्राचीनों के पास भेजी है. அங்கே இருக்கிற மூப்பர்களிடத்திலே என்ன எழுதி அனுப்பினாள்? 21 अध्याय का 9वां पद को पढ़िएगा. 21வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை பார்க்கலாம். वहां पर लिखा है, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, उसने प्राचीनों के पास चिट्ठी भेजी है. அங்கே அவள் கடிதங்களை அனுப்புகிறாள். उस चिट्ठी में उसने यो लिखा, அந்த மூப்பர்களுக்கு இப்படியா எழுதுனா, कि उपवास का प्रचार करो, உபவாசத்தை நீங்க ஏற்படுத்துங்க, नाबोत को लोगों के सामने ऊंचे स्थान पर बैठाना, நாபோத்தை ஜனங்களுக்கு மேல முன்னாடி கொண்டு நிறுத்துங்க. और 10वां पद में ये पाते हैं, 10வது வசனத்துல இத பார்க்கிறோம், तब दो नीच जनों को उसके सामने बैठाना जो साक्षी देखकर उससे कहें तूने परमेश्वर और राजा दोनों की निंदा की है. 2 பேலியாளின் மக்களை கொண்டு வந்து அவனுக்கு விரோதமா சாட்சிகளை ஏற்படுத்தி ராஜாவுக்கும் தேவனுக்கும் விரோதமாய் நீ நின்றா என்று சொல்லுங்க. इन बातों को उसके ऊपर आरोप के रूप में लगाओ. இத ஒரு பெரிய குற்றமாய் அவனுக்கு எதிராக கொண்டு வாங்க. और उसके लिए एक प्लेटफॉर्म तैयार करो. அதற்கென்று சொல்லி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் உண்டு பண்ணுங்க. उपवास करके पुकारो, உபவாசம் அப்படின்னு கொண்டு வா. और वहां पर इस बात को लाके उसको विरोध में बोलने वालों को तैयार करके इस बात के द्वारा उसको सत्यानाश कर दो. இப்படி ஒரு உபவாசம்னு கொண்டு வந்து அதனுடைய காரியங்களை எல்லாம் இணைத்து கொண்டு வந்து அவனை கல்லெறிந்து கொன்று விடலாம். प्राचीन लोग
कुछ भी नहीं जानते थे क्या हो रहा है, लेकिन उन्होंने चिट्ठी के लिए वे अपनी बात को मानने के लिए शुरू किए. மூப்பர்களுக்கு என்ன நடக்கிறதுனே தெரியல, ஆனா வந்த கடிதத்தை வைத்து அவர்கள் செயல்பட்டார்கள். जैसा जैसा येसेबेल ने बताया वैसे ही ये लोग काम करने लगे. ஏசபேல் எப்படி சொல்லி இருந்தாலோ அப்படியே இவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். आखिरी में उस अध्याय में नाबोत की मृत्यु हो रही है. இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும் நாபோத்தினுடைய மரணம். पथरवा करके उसको मुआया गया है. கல்லெறிந்து கொல்லப்பட்டாகிவிட்டது. उसकी गलती क्या रहा? அவனுடைய தவறு என்ன? उसने जमीन मांगा, नहीं दिया. बस ராஜா லேண்ட கேட்டாரு, கொடுக்கல. इसी बात को लेके उसको खत्म कर डाली है. இந்த காரியத்தை மனதிலே வைத்து கொலை செய்தாள். लेकिन जब परमेश्वर ने उसको देखा, எப்பொழுது ஆண்டவர் அவைகளை பார்த்தார், एलिया को भेज रहा है. எலியாவை அனுப்புகிறார். सुनो सुनो, நீ கேள் கேள், इसी खेत में तुम्हारी शरीर पड़ेगा और कुत्ते उसको खाएंगे. ஆண்டவர் சொன்னார், இதே நிலத்துல உன்னுடைய சரீரம் விழும், நாய்கள் அதை நக்கும். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यहाँ में क्या सीख मिल रहा है? இங்கே நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன கிடைக்கிறது? क्या सीख मिल रहा है? என்ன படிப்பினை? वो यही है அது இதுதான், कि सारी बातों में जो आत्मिकता चढ़ा जाएगी वो परमेश्वर की तरफ से नहीं है. எல்லா காரியத்திலும் எங்கெங்கெல்லாம் ஆவிக்குரிய வர்ணத்தை பார்க்கிறோமோ அது எல்லாமே ஆண்டவரிடத்திலிருந்து வந்ததல்ல. इसका मतलब ये नहीं कि आत्मिक पेंट आप कर सकते हैं. நீங்க ஒருவேளை ஆவிக்குரிய வர்ணத்தை பூசலாம், लेकिन भीतर का इंटेंशन क्या है उसके ऊपर ध्यान दो. உள்ளான நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். मैं आपसे बतलाने के लिए चाहता हूं, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், इस देश में इस प्रकार की बातें बहुत होने वाली है. இந்த தேசத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக எழும்ப போகிறது. जिस प्रकार लोग इस प्रकार करते 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 एक प्रकार के रिलीजन की बातों पर लोगों को झुका के उससे अपने सवार होने के लिए चाहते हैं, उस बात को अन्य प्रकार की बातों में भी आप देखेंगे. நீங்க இப்படிப்பட்ட ஏராளமான காரியங்களை ஜனங்கள் உண்டு பண்ணி அவைகளின் மேலே அவர்கள் தங்களுடைய நோக்கங்களை தீர்த்து கொள்ளுகிற காரியங்களை எல்லா நிலைகளிலும் பார்க்க முடியும். येसेबेल की बोली इतनी तगड़ी थी, एलिया जैसा आदमी को सुखा दिया. येसेबेலுடைய வார்த்தையினுடைய வல்லமை அவ்வளவா இருந்துச்சு, எலியா போன்ற நபரையும் அது குறுக்கி போட்டு விட்டது. यहाँ येसेबेल की क्रिया इतनी डकोसला की थी कि उनके प्राचीन इन बातों को जाने बिना करते हैं. இங்கே யேசபேலினுடைய செயல்பாடுகள் அவ்வளவு மாய்மாலமா இருந்துச்சு, அவளுடைய மூப்பர்களாலே கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. तीसरी बात को मैं दिखाने के लिए चाहता हूं. மூன்றாவது காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். अगर आप देखेंगे, ஒருவேளை நீங்கள் பார்ப்பீர்களானால், आगे परमेश्वर ने एक जन को खड़ा किया यहू नाम करके. அங்கே யெகூ என்கிற மனிதனை ஆண்டவர் எழுப்புகிறார். यहू के द्वारा परमेश्वर बाल देवताओं के पुजारियों को खत्म करने के लिए कोशिश किया. ஆண்டவர் யெகூவின் மூலமாக பாகால் தீர்க்கதரிசிகளை முற்றிலுமாய் அழித்து போட முயற்சி செய்கிறார். एलिया के द्वारा कही हुई बातों को पूरा करने के लिए यहू का परमेश्वर ने इस्तेमाल किया. எலியாவின் மூலமாக சொல்லப்பட்ட காரியங்களை யெகூவின் மூலமாக நிறைவேற்ற ஆண்டவர் வருகிறார். आपके परिवार को बिल्कुल सत्यानाश करने के लिए विदा किया. ஆகாபின் குடும்பத்தை முற்றிலும் வேறொருக்கும்படியாக எழுப்புகிறார். उस समय ये येजेबेल क्या कर रही है? அந்த நேரத்தில் இந்த யேசபேல் என்ன செய்கிறார்? दूसरा राजा उसका 9वां अध्याय, 2 ராஜாக்கள் அதனுடைய 9வது அதிகாரம், वहां 30वां पद को देखेंगे. அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கலாம். दूसरा राजा 9वां अध्याय का 30वां पद को देखिएगा. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 30வது வசனம். वहां पर येजेबेल की बात को देखिए. இங்கே யேசபேலுடைய காரியங்களை பார்க்கலாம். जब यहू इज़राइल आया था, इज़राइल ये सुन अपनी आंखों में सुरमा लगा, अपना सिर संवार कर खिड़की में से झांकने लगी. யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்ட பொழுது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தாள். परमेश्वर के लिए दून रखने वाला का ध्यान को संसारिक बातों से आकर्षित करके उसको मोड़ने के लिए अपने पास जो है उसको दिखाने के लिए कोशिश कर रही है. இந்த யேசபேல் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவனை உலகம் சார்ந்த காரியத்துக்குள்ளே ஈர்த்து போடுவதற்கு முயற்சி செய்கிறாள். प्यारों सेवकाई में रहने वाला थोड़ा ध्यान से रहें. அருமையானவர்களே, ஊழியத்திலே
இருக்கிற நீங்கள் கவனமாய் கேளுங்கள். आपका सेवकाई में आकर्षित करने वाली बातें क्या है? உங்களுடைய ஊழியத்திலே உங்களை ஈர்க்கிற காரியம் என்ன? परमेश्वर का प्रेम आपको आकर्षित करता है या अन्य बातें? ஆண்டவருடைய அன்பு உங்களை ஈர்த்து கொண்டிருக்கிறதா அல்லது வேறு காரியங்களா? पौलुस से पूछेंगे, वे कहेंगे परमेश्वर का प्रेम हमें विवश करता करके कहेगा. பவுலை ஒருவேளை நீங்கள் கேட்பீர்களானால் அவன் சொல்லுவான், தேவ அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. मैं क्रूस के अलावा किसी और बात को घमंड नहीं करूंगा करके कहेगा. அவன் சொல்லுவான், நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற எந்ததையும் குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன். संसार मेरे लिए क्रूस पर चढ़ाया हुआ करके कहेगा. இந்த உலகம் எனக்குள் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது என்று சொல்லுவான். मैं संसार के लिए क्रूस पर चढ़ाया गया करके अंगीकार करेगा. நான் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவான். लेकिन कुछ लोगों के जीवन में इस प्रकार की बातें पाई जाती है. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில இப்படியான காரியங்கள் நடக்கிறது. सुख सुविधाएं, வசதி வாய்ப்புகள் और नाना प्रकार की बातों का प्रबंध, अनेक காரியங்களை குறித்ததான ஏற்பாடுகள், और जो उनके मन में आता है उसको पूरा करने के लिए ताकत या पैसा कोई देता है तो எந்த காரியங்கள் மனதிலே வருகிறதோ அவைகளை நிறைவேற்றுவதற்கான பணத்தை கொடுக்கிற ஜனங்கள் उनके पीछे चले जाते हैं. அவர்களுக்கு பின்பதாக போகிற காரியம் वे परमेश्वर के प्रेम से इन बातें अलग कर देती हैं. ஆண்டவருடைய அன்பை விட்டு அப்படிப்பட்டவர்களை இந்த காரியங்கள் அங்கே பிரித்து போடுகிறது. इसलिए मैं पहले दिन कहा था, எனவே தான் முதலாவது நாளிலே சொன்னேன், परमेश्वर का प्रेम से हमें अलग करने वाला कौन है? அதே ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? और कुछ भी हमें अलग नहीं कर सकता है. எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. यहाँ तक स्वर्गदूत भी अलग नहीं कर सकता है. தேவ தூதனாய் இருந்தாலும் என்னை பிரிக்க முடியாது. ये विचार हमारे अंदर होना. हालेलुया. இந்த காரியம் நமக்குள்ளே உண்டாகட்டும். परमेश्वर हालेलुया. के प्रेम से हमें कुछ भी अलग नहीं कर रहा है. தேவ அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்க கூடாது. उसका प्रेम हमें बांध के रखना है. அவருடைய அன்பு தான் நம்ம கட்டி போடணும். उसका प्रेम अगर बांध के रखेगा, ஒருவேளை அவருடைய அன்பு நம்மை கட்டி வைத்து हमारा बर्ताव प्रेम के साथ रहेगा. நம்முடைய செயல்பாடுகள் அன்பின் அடிப்படையில் இருக்கும். चाल चलन प्रेम के आधार पर रहेगा. கிரியைகள் அன்பின் அடிப்படையில் हमारा இருக்கும். बर्ताव प्रेम के आधार पर रहेगा. நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அன்பின் அடிப்படையில் இருக்கும். सेवकाई में प्रेम बिना भी आप सेवा कर सकते हैं. பிரியமானவர்களே, தேவ அன்பு இல்லாமலே நீங்கள் தேவ ஊழியத்தை செய்ய முடியும். भूलिए मत, இதை மறக்க வேண்டாம். सेवकाई में परमेश्वर के लिए बहुत कुछ कर सकते हैं, प्रेम भी ना कर सकते हैं. அந்த அன்பு இல்லாமலேயே தேவ ஊழியத்திலே நீங்கள் பல காரியங்களை செய்ய முடியும். वो आगाह पे प्रेम जो प्रभु में पाया जाता है, அங்கே அந்த தேவ அன்பு ஆண்டவரத்திலே காணப்படுகிற அன்பு. वो प्रेम हम में नहीं हो तो बाइबल बतलाती है मैं कुछ भी नहीं हूं. வேதம் சொல்லுகிறது அந்த அன்பு எனக்குள்ளே இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. अगर मैं अपने शरीर को जलाने के लिए भी सौंप दूं, मैं मुझ में अगर प्रेम नहीं है मैं कुछ भी नहीं हूं करके पौलुस लिखता है. பவுல் எழுதுகிறார், இந்த சரீரத்தை நான் சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் அந்த அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के प्रेम से अलग करने के लिए कई प्रकार का प्रलोभन कई रूप में आपको दिया जा सकता है. இப்படிப்பட்ட தேவ அன்பிலிருந்து உங்களை பிரிப்பதற்கான ஏராளமான காரியங்கள் எழும்பி வரக்கூடும். इस प्रकार के येसेबेल की बातें ये दुनिया में दिखाई पड़ेगी. இப்படிப்பட்ட யேசபேலினுடைய கிரியைகள் இந்த உலகத்திலே காணப்படும். जबरदस्ती के साथ दिखाई पड़ेगी. மிகவும் வலுவாக கூட எழும்பக்கூடும். मैं विस्तारण में बोलने के लिए समय नहीं है. இன்னும் அதிகமாய் நான் பேசுவதற்கு நேரம் இல்லை. एक और आत्मा को भी मैं दिखाने के लिए चाहता हूं. இன்னும் ஒரு ஆவியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். वो आमान की आत्मा, அது ஆமானின் ஆவி. जिसके बारे में हम एस्तर की किताब में पढ़ते हैं. இந்த காரியத்தை எஸ்தரின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். परमेश्वर का नियम था यहूदी लोगों के द्वारा परमेश्वर का पुत्र उद्धारकर्ता के रूप में जन्मना है. ஆண்டவருடைய சித்தம் இதுவாய் இருந்தது, இந்த யூத ஜனங்களின் மத்தியிலே இருந்து இரட்சகர் எழும்ப வேண்டும். लेकिन उनको मिटाने के लिए उस आमान ने काम किया. அந்த ஜனங்களை முற்றிலும் அழித்து போடுவதற்காக ஆமான் முயற்சி செய்கிறான். उसका कहने का कारण को मैं दिखाने के लिए चाहूंगा. அதை சொல்ல வரக்கூடிய காரணத்தை சொல்ல விரும்புகிறேன். सारी बातों का कहने के लिए समय नहीं है. எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. एस्तर की किताब, எஸ்தருடைய புத்தகம், उसका 3 अध्याय 3வது அதிகாரம் 8वां पद, 8வது வசனம். वहां उसको देखते हैं. அங்கே நாம் அதை பார்க்கலாம். आमान अपने राजा से जाके क्या चुगली कर रहा है. இங்கே இந்த ஆமான் ராஜாவினிடத்திலே போய் என்ன எப்படியாய் புறம் கூறுகிறான். और हामान ने राजा से कहा, तेरे राज्य के सब प्रांतों में रहने वाले देश देश के लोगों के मध्य में तितर बितर
और छिटकी हुई एक जाति है जिसके नियम और सब लोगों के नियमों से भिन्न है और वे राजा के कानून पर नहीं चलते, इसलिए उन्हें रहने देना राजा को लाभदायक नहीं है. ஆமான் ஆகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறண்டு புறம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. लोगों की जीने के तरीका को दिखा के, लोगों की प्रिंसिपल्स को दिखा के, उनके जीने के लिए जो नियम कानून वे अपनाए हैं उसको दिखा के वो उसको मिटाने के लिए कोशिश कर रहा है. ஜனங்கள் வாழுகிற அவருடைய வாழ்க்கையின் முறைமையை கொண்டு அவர்கள் வாழுகிற வாழ்க்கையின் காரியங்களை முன்பதாக வைத்து அந்த ஜனங்களை அழிக்கும்படியான யோசனை. ये देश द्रोही है करके दिखाने के लिए कोशिश करता है. இவைகளை கொண்டு இவர்கள் எல்லாம் தேச துரோகிகள் என்று சொல்ல வருகிறார். इन देश द्रोहियों को खत्म करना करके वो पूरा कानून बनाने के लिए राजा से अधिकार भी पा लिया करके आप पढ़ सकते हैं. நாம் இங்கே வாசிக்கிறபடி இந்த ஜனங்களை முற்றிலுமாய் அழித்து போடுவதற்கான அதிகாரத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறார். एस्तर की किताब की बातों को आप अच्छी तरह से जानते होंगे. இந்த எஸ்தருடைய புத்தகத்தின் காரியத்தை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். दुनिया के 127 देश में इस बात को फैला दिया गया. 127 நாடுகளுக்கும் இதை பரப்பி விட்டாங்க. उस प्रकार की बातें आने वाले दिनों में अधिक होने की बातों को आप देखेंगे. வரக்கூடிய நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாகவே பார்க்க முடியும். सत्यानाश कर दो, முற்றிலுமாய் அழித்து விடு, जड़ से उखाड़ दो, வேரோடு பிடுங்கி விடு, ताकि परमेश्वर की योजना पूरा ना हो. ஏனென்றால் தேவனுடைய சித்தம் நிறைவேறக்கூடாது. प्यारों, मैं आपको बतलाने के लिए चाहता हूं, பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், परमेश्वर की इच्छा ये सुसमाचार सारे देश में फैलना है. தேவனுடைய சித்தம் இதுவா இருக்கிறது. அவருடைய சுவிசேஷமான முழு உலகத்திற்கு போகணும். जाति में फैलना है. எல்லா ஜாதியினருக்கு उसको பிரசங்கிக்கப்படணும். रुकने के लिए कानूनों को तैयार करो. அதைகளை நிறுத்துவதற்கு சட்டங்களை கொண்டு வா. उसको लागू करने के लिए लोगों का सत्यानाश करो. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களை முற்றிலும் அழித்து விடு. उस प्रकार का विचार जोरदार से फैलने का संभावना है. அப்படிப்பட்டதான சிந்தைகள் இன்னும் அதிகமாக எழும்புவதற்கு வாய்ப்புண்டு. तीसरी बात को भी मैं दिखा दूंगा. மூன்றாவது காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். अगर आप मत्ती रचित सुसमाचार दूसरा अध्याय को देखेंगे, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை பார்ப்போமேயானால், वहां यही हेरोदेस की आत्मा के क्रिया को देख सकते हैं. ஏரோதின் ஆவியை பார்க்க முடியும். आओ हेरोदेस की वो भावना कैसा लगता है थोड़ा देखिए. ஏரோதுனுடைய அவனுடைய பாவனைகள் எப்படி இருக்கிறது பார்க்கலாம். जब पंडितों ने यीशु मसीह के दर्शन करने के लिए चले आया, சாஸ்திரிகள் இயேசுவை தரிசிப்பதற்காக வந்தபோது अपने विचार से वे राजमहल में पहुंचे. அவர்கள் தங்களுடைய காரியத்தை அங்கே ராஜா அரண்மனையிலே கொண்டு வந்தார்கள். हेरोदेस ने उसको सुना था, ஏரோது அதை கேட்டான். वो घबरा गया, அவனுக்குள்ளே கலக்கம் வந்துச்சு. उसके साथी लोग घबरा गए, அவரோடு கூட இருந்தவங்க எல்லாம் கலங்கிட்டாங்க. और वो बैठ के पूछने लगा कहां पर होगा. அவர் உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சாரு, ராஜா எங்க நடக்கும் இது? बेथलेहम में होने का है. பெத்லெகேமில் நடக்க போகுது. उन शास्त्रियों को या पंडितों को बुला के दाऊद कितना चतुराई से बातचीत करता देखिए. அப்பொழுது இந்த சாஸ்திரிகளை வரவழைத்து இந்த ராஜா எவ்வளவு தந்திரமா பேசுறான் பாருங்க. 8वां पद को देखिएगा. 8வது வசனத்தை வாசிக்கலாம். दूसरा अध्याय का 8वां पद. 2வது அதிகாரம் 8வது வசனம். उसने ये कहकर उन्हें बेथलेहम भेजा कि जाकर उस बालक के विषय में ठीक ठीक मालूम करो और जब मिल जाए तो मुझे समाचार दो ताकि मैं भी आकर उसको प्रणाम करूं. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். कितना बाहर की बात लगता है, बहुत उस बच्चे के प्रति प्यार दिखाने वाला है. வெளிப்புறமா பார்த்தா அந்த பிள்ளைக்கு மேல எவ்வளவு அன்போடு பேசுகிறான். भाई बहुत मर्यादा दिखाने वाला है. ரொம்ப மரியாதையா அந்த பிள்ளைக்கு. वो प्रणाम का योग्य बच्चा करके समझने वाला जैसा दिखाई पड़ता है. அது ராஜாவே பணிந்து கொள்ளக்கூடிய தக்கதான பெரிய குழந்தை. लेकिन भीतर क्या है? ஆனா உள்ள என்ன? जब खबर मिल जाएगा उस बच्चे को खत्म कर डाले. எப்ப செய்தி வருமோ அந்த பிள்ளையை அழிச்சிரணும். येसेबेल हो, ஏசேபேலா இருக்கட்டும், आमान हो, ஆமானா இருக்கட்டும், हेरोदेस हो, ஏரோதாக இருக்கட்டும், इनका पर्दा जो है आत्मिक पर्दा है. இவர்களுடைய திரைச்சீலையானது ஆன்மீகம். भीतर जो है உள்ள बिल्कुल
नरसंगा, सब कुछ खत्म करना, सब मिटा देना, इस विचार के साथ कार्य करने वाला है. உள்ள எல்லாத்தையும் அழிச்சிரணும், ஒண்ணு இல்லாம ஆக்கிரணும் அப்படிங்கிற குரூர எண்ணம். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस प्रकार के वातावरण में हम कैसा रहना, उसी के ऊपर मैं ज्यादा जोर देने के लिए चाहता हूं. இப்படிப்பட்ட சூழலிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் அதை அதிகமாய் பேச விரும்புகிறேன். आने वाले दिनों में आफतियां संकट बढ़ने के समय हमको कैसा काम करना, उसके ऊपर मैं ज्यादा जोर देने के लिए चाहता हूं. வரக்கூடிய நாட்களிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகரிக்கும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும். लगातार 2 दिन मैं इस बात के ऊपर जोर दिया था. நான் கடந்த 2 நாட்களாக இதை குறித்து நான் பேசிக்கொண்டே வருகிறேன். हमारा विश्वास को मजबूत करने के दरकार को मैंने आपके सामने रखा. நான் நம்முடைய விசுவாசத்தை நாம் இன்னும் பலப்படுத்த வேண்டியதனுடைய அவசியத்தை சொன்னேன். परमेश्वर की आवाज को सुन के उसको डर के उसी में अटल रहने के लिए मैंने कहा था. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை நாம் பற்றிக்கொண்டு நாம் உறுதியாக இருக்கக்கூடிய காரியத்தை சொன்னேன். विश्वास को कैसा हमारे कार्य में लागू करना करके मैं आज थोड़ा बहुत आपको सिखाने के लिए चाहता हूं. அந்த விசுவாசத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் அபியாசப்படுத்த முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். जब मैं बीते हफ्ता पटना में था, நான் கடந்த வாரத்திலே பட்னாவில் இருந்தேன். पटना में मुझे एक बात सुनने के लिए मिला. பட்னாவிலே ஒரு காரியம் என்னுடைய காதுகளுக்கு வந்தது. पटना में बेंजामिन भैया जहां एक्शन सेंटर में रहते हैं, பெஞ்சமின் பாய் பிரதர் எங்க அந்த ஆக்ஷன் சென்டர்ல இருக்கிறாரோ, उनको बगल में एक छोटा सा जमीन खरीद के उसमें कुछ कंस्ट्रक्शन का काम को कर रहे हैं. அந்த ஆக்ஷன் சென்டருக்கு பக்கத்துல ஒரு சின்ன லேண்ட வாங்கி அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே பண்ணி கொண்டிருக்கிறார். उसके विषय में मुझे ये कहा गया था. அதனுடைய விஷயமாக எனக்கு சொல்லப்பட்டது. उनका दूसरा तल्ला का रूफ कंक्रीटिंग वर्क के लिए ரெண்டாவது மாடியினுடைய அந்த கான்கிரீட் ஒர்க்குக்காக वो छत के लिए पूरा सेंटरिंग हो गया, राड बांधा गया था. அங்க எல்லாம் சென்டரிங் அடிச்சு அதனுடைய கம்பிகள்லாம் கட்டியாச்சு. लेकिन बेंजामिन भैया की पत्नी इस बात को हमसे कह रही थी. அங்கே பெஞ்சமின் அண்ணனுடைய மனைவி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, बिल्कुल उनके पास सीमेंट, 1 बोरा सीमेंट खरीदने के लिए पैसा नहीं रहा. ஒரு மூட சிமெண்ட் வாங்குறது கூட கையில காசு இல்ல. लेकिन प्रार्थना में वे दोनों रहते थे. அந்த ஜெபத்துல 2 பேர் இருந்தாங்க. और 28 तारीख को हम ढलाई करेंगे करके मेस्त्री के बोल दिए. அங்கே அந்த மேஸ்திரி இடத்துல சொன்னாங்க 28ஆம் தேதி நம்ம கான்கிரீட் போட்டுறலாம். मेस्त्री को मिक्सिंग मशीन तैयार करना है, மேஸ்திரிக்கு அந்த மிக்சர் மிஷினை கொண்டு வரணும், जनरेटर वाला का लाना है, ஜெனரேட்டர் காரனை கொண்டு வரணும், और लेबरों को तैयार करना है, வேலைக்காரங்களை கொண்டு வரணும், सीमेंट को तैयार करना है, சிமெண்ட் மற்ற மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணணும், गिट्टी वगैरह का तैयार करना है, ஜல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். इसलिए एक दिन पहले ஒரு நாளைக்கு முன்பதாக वहां का कॉन्ट्रैक्टर या मेस्त्री इनसे फोन करके पूछ रहा है. அங்க ஒரு நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ற அந்த மேஸ்திரி இவரிடத்துல போன் பண்ணி கேக்குறாரு, गिट्टी है, गिट्टी है, ஜல்லி இருக்கா, बालू है, மணல் இருக்கா, लेकिन सीमेंट 1 बोरा भी नहीं है. ஆனா சிமெண்ட் ஒரு மூடை கூட இல்ல. और जनरेटर वाला आएगा, ஜெனரேட்டர் காரன் வருவான், लेकिन उसको देने के लिए तेल देने के खरीदने के लिए पैसा देने के लिए पैसा नहीं है. ஆனா அவனுக்கு எண்ணெய் வாங்குற கையில காசு இல்ல. और उनसे पहले कह दिया गया था 28 तारीख को ढलाई होगी. ஆனால் அவர்களுக்கு முதலாவது சொல்லப்பட்டாய் விட்டது 28ஆம் தேதி மேல கான்கிரீட் போடணும். और 27 तारीख को ये फोन कर रहा है, 27ஆம் தேதி போன் பண்றான், दोपहर में फोन कर रहा है, மத்தியான வேளையில போன் வருது, क्या भैया कल ढलाई के हो जाएगा ना? அண்ணே நாளைக்கு கான்கிரீட் போடலாம் தானே? इन्होंने कहा हाँ हो जाएगा. அவங்க சொன்னாங்க போடலாம். मन दिक 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 कर रहा है, மனசு உள்ள டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது. परमेश्वर ने कुछ बातों का प्रेरणा किया, इसलिए 28 तारीख कह दिया गया. ஆண்டவர் ஒரு நல்ல வழிநடத்தல கொடுத்திருந்தாரு, எனவே 28ஆம் தேதி சொல்லியாச்சு. और ये करना है, இதை செய்யணும். ये कैसा करेंगे? எப்படி செய்யறது? पैसा भी नहीं है, காசு இல்ல. और लगभग 1.25 लाख रुपया का आवश्यकता है. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய்க்கு அங்கே அவசியம் இருந்தது. एक 1.25 लाख रुपया कहां से बटोरेंगे? எங்க இருந்து 1.25 லட்சம் ரூபாய் பெறறது? कहां से आएगा? எங்க இருந்து வரும்? और उस समय में, அந்த நேரத்துல सांझ के समय में, சாயங்கால வேளையில उसके साथ बेंजामिन भैया के साथ 8वां क्लास 9वां क्लास में केवल 2 साल साथ पढ़ा हुआ एक जवान जो उस समय क्लास फेलो था, वो कहीं तो है, उसने फोन किया. அந்த நேரத்துல பெஞ்சமின் சகோதரனோடு கூட 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மட்டும் படித்த
அவனுடைய கிளாஸ்மேட் திடீரென்று போன் பண்ணுகிறார். वहां से फोन किया, அங்கிருந்து போன் வருது. अरे तुम्हारा चेहरा का परमेश्वर मुझे दिखा रहा है, உன்னுடைய முகத்தை ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு. इतना साल हो गया, இவ்வளவு வருஷம் ஆயிருச்சு, बीच में उनसे मुलाकात नहीं हुई, இடையில ஒரு நாள் சந்திக்கல. कैसा कैसा तो इनका फोन नंबर को वो कैसा प्राप्त कर लिया, எப்படியோ எங்கேயோ அடிச்சு பிடிச்ச போன் நம்பர் எப்படியோ கிடைச்சிருச்சு. मैं जब प्रार्थना कर रहा था तुम्हारा चेहरा का दिखा रहा है, நான் ஜெபம் பண்ணும்போது உன் முகத்தை ஆண்டவர் காட்டுறாரு. तुम्हारा दोस्त जो है मिशनरी है अभी, உன்னுடைய நண்பன் இப்ப மிஷனரியா இருக்கிறாரு, उसके लिए बहुत दरकार कुछ होगा तो तुम मदद करना, அங்க அவர் ரொம்ப அவசரத்துல இருக்காரு, நீ ஏதாவது உதவி செய்யணும். बेंजामिन भैया ने बोला है कि दरकार तो होगा लेकिन तुमको जो मन में आता है उसके अनुसार करो, தேவெல்லாம் இருக்கதான் செய்யுது, ஆனா உனக்கு மனசுல என்ன தோணுதோ நீ அதை செய். और इन्होंने नहीं कहा हमको ढलाई करना, सीमेंट को बोरा करना, करके बोला नहीं. ஆனா பெஞ்சமின் பிரதர் சொல்லல எனக்கு சென்ட்ரிங் போடணும், நான் எனக்கு காசு வேணும் சொல்லல, कुछ नहीं कहा, ஒன்னும் சொல்லல. आपके मन में जो माने हो, जो कटांगे उसके अनुसार करो. உன் மனசுல என்ன ஆண்டவர் ஏவுறாரோ நீ என்ன நினைக்கிற அதை செய். उसने कहा मैं तुरंत बैंक टू बैंक मैं ट्रांसफर कर रहा हूं, நான் உடனே பேங்க் டு பேங்க் உனக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். और संज सुबेरे ढलाई होना शाम का समय हो रहा है, நாளைக்கு அந்த சென்ட்ரிங் வேலை இருக்குது, இன்னைக்கு சாயங்காலத்துல. उन्होंने 78,000 रुपया विदा किया. அவர் 88,000 ரூபாய் அனுப்பினார். 78,000 அனுப்பினார். 78,000 रुपया को जब प्रबंध हो गया तो उन्होंने सोचा परमेश्वर इतना दिया है और बाकी पैसा कैसे देगा. 78,000 வந்துருச்சு, அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு, ஆண்டவர் தந்துட்டாரு இவ்வளவு, இன்னும் மீதிக்கு என்ன பண்றது. मियां बीबी दोनों आपस में बातचीत करने लगे, கணவன் மனைவியும் ஒருத்தர் பேசுறாங்க. प्रभु तो हम लोगों की प्रार्थना के अनुसार विश्वास का मजबूत करने के लिए इतना प्रबंध कर लिया है, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கு இவ்வளவு தந்துட்டாரு, बाकी कैसा देगा. மீதி எப்படி தருவாரு. दोनों फिर प्रभु के ओर ताकने लगे, ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ये तो काफी नहीं है, ஆண்டவரே இது போதாது, कल मेस्त्री आए खड़ा रहेगा, நாளைக்கு மேஸ்திரி வருவாரு, सीमेंट खरीदना है, சிமெண்ட் வாங்கணும், लेबर का पेमेंट करना है, லேபர் பேமெண்ட் இருக்குது, जनरेटर वाला का पेमेंट करना है, ஜெனரேட்டர் காரனுக்கு காசு கொடுக்கணும். कैसा करेंगे. எப்படி செய்யறது. इतना में एक लड़का उनका विश्वासियों में से एक जन जो कभी कभी आता वो चले आया. அந்த நேரத்துல அவருடைய விசுவாசிகளில ஒரு பையன் இருந்தான், அவன் எப்போதாவது வருகிறவன், அந்த நேரத்துல வந்தான். वो चले आगे बोलने लगा, அவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சான், भैया आपसे मुलाकात करने का मन करता था, உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு மனசு இருந்துச்சு, लेकिन मैं खाली हाथ जाने के लिए नहीं चाहता था, ஆனா நான் வெறுங்கையா வர விரும்பல. मेरा पिताजी का पेंशन आया है उसमें से कुछ पैसा आपको देने के लिए चले आया. எங்க அப்பாவுடைய பென்ஷன் வந்துச்சு, அதுல இருந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறேன். भैया कहां से आया, अचानक आया और पेंशन बहुत साल से नहीं आ रहा था, திடீர்னு வந்து நிக்கிறான், ரொம்ப வருஷமா வராத பென்ஷன் வந்துச்சுன்னு சொல்லி. अभी उसमें से 1/3 आया है, அங்கே அதுல ஒரு பங்கு தான் வந்திருக்கு, उसी में से मैं पगला फल आपको देने के लिए आया हूं. அதுல இருந்து முதலாவது காணிக்கா கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறேன். और प्रार्थना किया, पैसा दिया, ஜெபம் பண்ணாரு, கையில காசு வந்துச்சு. हमारे सेवकों को तो आप जानते होंगे ना, जैसा गए तो गिन कितना दिया. நம்முடைய ஊழியக்காரங்களுக்கு தெரியும், போன உடனே முதல்ல நம்ம பாப்போம் எவ்வளவு இருக்குதுன்னு. अरे गिन के देख रहे हैं 2,000 रुपया भी घट रहा है, அங்க எண்ணி பாக்குறாங்க இன்னும் 2,000 ரூபாய் குறையுது. लेकिन यहां तक लाया हुआ प्रभु आगे भी प्रबंध करेगा करके उनके अंदर विश्वास और मजबूत हुआ. ஆனா இதுவரைக்கும் கொண்டு வந்த ஆண்டவர் இன்னும் நடத்துவாருங்கிற ஒரு பெரிய உறுதியான விசுவாசம் வந்துருச்சு. और रात के वक्त नहीं, सवेरे அதிகாலையில एक और जवान चले आया. இன்னொரு வாலிபன் வந்தான். भैया इस रास्ता से गुजर के जा रहा था, இந்த பாதை வழியா அப்படியே போயிட்டு இருந்தேன், आपसे भेंट करने के लिए मन हुआ, உங்களை பார்க்கணும்னு மனசு வந்துச்சு, और तो प्रार्थना करके मैं जाने के लिए आया हूं. நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு உங்ககிட்ட போலாமேன்னு வந்தேன். इन्होंने प्रार्थना किया, ஜெபம் பண்ணாங்க. प्रार्थना करने के बाद उन्होंने 2,000 रुपया उनके हाथ में दिया. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே 2,000 ரூபாய் கையில கொடுத்தாங்க. जो पढ़ने वाला लड़का है, அவன் படிக்கிற பையன், इससे पैसा का इंतजार नहीं कर सकते हैं. அவனிடத்துல பணத்தையோ காணிக்கையோ எதிர்பார்க்க முடியாது. परमेश्वर हम अगर उसके आवाज को सुन के कार्य करने के लिए पैर रखेंगे, परमेश्वर अजीब ढंग से अनजाने लोगों से, दूर में रहने वालों को खींच के आपकी आवश्यकता को, हमारी आवश्यकता को पूरा करने की ताकत रखता है. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு எப்பொழுது நாம் முன்னெடுத்து காலடிகளை வைக்கிறோமோ, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவைகளை சந்திப்பதற்கான விசுவாசத்தை தந்து நடத்த வல்லவராயிருக்கிறார். हालेलुया, हालेलुया. विश्वास करने वाले जोरदार हालेलुया बोलेंगे. விசுவாசிகள் நல்ல சத்தமா
ये संभव है, இது நடக்கும், ये संभव है, இது நடக்கும், ये आपके लिए भी संभव है। இது உங்களுக்கு நடக்கும். केवल परमेश्वर की प्रेरणा को प्राप्त करने के लिए कोशिश कीजिएगा। வெறுமனே ஆண்டவரிடத்தில் இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள बाहर நீங்கள் की समस्याएं कितनी भी बारी क्यों न हो, வெளியே இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவுதான் பெரிதா இருக்கட்டும், बाहरी दबाव भी क्यों न हो, எவ்வளவுதான் அழுத்தங்கள் இருந்தாலும், और बातें जो है समझने लायक नहीं भी क्यों न हो, ஒருவேளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், हमारा विश्वास संसार पर विजय पाने का ताकत रखता நம்முடைய है। விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க கூடும். हालेलुया, அல்லேலூயா. सब कोई बोलिए, எல்லாரும் சொல்லலாம். हमारा विश्वास संसार के ऊपर संसार के ऊपर विजय प्राप्त करने की ताकत रखता है। विजय प्राप्त करने का ताकत रखता इसको हम काम में लाएंगे। இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். जब हम विश्वास करके प्रभु यीशु मसीह को ग्रहण करके पाप की क्षमा पाएं, वो सबके लिए है। எப்பொழுது நாம் விசுவாசித்து தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்படுகிறோம், அது எல்லாருக்கும் உண்டானது. वो तो कॉमन विश्वास है, அது ஒரு சாதாரணமான விசுவாசம், सबके लिए है, அது எல்லாருக்கும் உண்டானது. लेकिन अभी हम काम में हैं। ஆனால் இப்பொழுது நாம் வேலையில இருக்கிறோம், परमेश्वर के राज्य के काम में हैं, ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிறோம். उस विश्वास को और आगे एक कदम बढ़ाइए। இந்த விசுவாசத்தை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு வாங்க. प्रभु के नाम पर विजय प्राप्त करने के लिए उसका इस्तेमाल कीजिए। இயேசுவின் நாமத்தினால ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உபயோகப்படுத்துங்க. इसलिए मैं लगातार जोर दे के कह रहा हूं, प्रार्थना में उसकी आवाज को भी सुनने के लिए कोशिश करो। எனவே தான் திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், ஜெபத்திலே அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சத்தத்தை கேட்க முயற்சி செய்யுங்கள். हमारी आंखें प्रभु पर रहने पाए, ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. क्योंकि इब्रानी के 12वां अध्याय में ये पढ़ते हैं। எபிரேயர் 12வது அதிகாரத்திலே इस வாசிக்கிறோம். वचन को भी हम जानते हैं, लेकिन तो भी पढ़ेंगे। அந்த வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம், திரும்ப வாசிக்கலாம். इब्रानी 12 अध्याय का पहला पद में எபிரேயர் 12வது அதிகாரம் लिखा है, अंगे 11 अध्याय में विश्वास से काम करने वालों को एक बहुत बड़ा तालिका देने के बाद 11வது அதிகாரத்திலே விசுவாச வீரர்களுடைய பட்டியலை கொடுத்த பிற்பாடு, विश्वास से उन्होंने क्या क्या काम किया करके लंबी एक तालिका को देने के बाद விசுவாசத்தினாலே அவர்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார்கள் என்கிற பெரிய லிஸ்ட் கொடுத்த பிற்பாடு, इब्रानी का लेखक ये कहता है, அங்கே எபிராயர் எழுதின அவர் சொல்லுகிறார், मैं 11 पद का 12 अध्याय का पहला पद को पढ़ रहा हूं। 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். इस कारण जबकि गवाहों का ऐसा बड़ा बादल हमको घेरे हुए हैं, तो आओ हर एक रोकने वाली वस्तु और उलझाने वाले पाप को दूर करके वो दौड़ जिसमें हमें दौड़ना है, धीरे से दौड़े। दूसरा पद को भी देखेंगे, हिंदी में दूसरा पद में है, और विश्वास का कर्ता और सिद्ध करने वाला यीशु की ओर ताकते रहें। ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக घबराहट की सूचनाएं जब आएगा, उससे दबने के लिए नहीं, हाँ प्रभु की ओर ताकें जो विश्वास की करता है और सिद्ध करने वाला। எப்பொழுது உங்களை கலங்க பண்ணுகிற அழுத்தங்கள் உங்களை சுற்றி வருகிறதோ, அது உங்களை அமிழ்த்து போடுவதற்கல்ல, விசுவாசத்தை துவக்குகிற இயேசுவை நோக்கி ஓடுவதற்கு। पतरस की नाई लहरों को नहीं, परंतु यीशु को ओर ताकते रहने के लिए परमेश्वर आपको सहायता करने पाए। பேதுருவை போல அலைகளின் மேல் அல்ல, இயேசுவை நோக்கி நாம் முன்செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம்। आंखों को लहरों से हटा के यीशु को पर लगाने के लिए परमेश्वर आपसे उत्साहित करता है। நம்முடைய கண்களை அலைகளின் மேல் அல்ல, இயேசுவின் மேல் வைத்து ஓடும்படி நம்மை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார்। चाहे फिरौन की आत्मा काम करे, ஒருவேளை பார்வோனுடைய ஆவி கிரியை चाहे செய்யட்டும், एसेबेल की आत्मा काम करे, அல்லது இயேசபேலின் ஆவியா இருந்தாலும் சரி, चाहे हामान की आत्मा काम करे, அல்லது ஆமானின் ஆவியா இருந்தாலும் சரி, चाहे त्रुटि के द्वारा हेरोदेस की आत्मा काम करे, ஒருவேளை தந்திரமாய் வேலை செய்கிற ஏரோதின் ஆவியா இருந்தாலும் சரி, परंतु ஆனால் परमेश्वर हमारे अंदर विश्वास को मजबूत करने के लिए, उसकी आवाज को सुनने के लिए, उसके बाट जो होने की ताकत एक एक सेवक को मिलने पाए। ஆனால் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்திலே பலப்படும்படியாய் தம்முடைய ஊழியர்களை अगर அழைக்கிறார்। उस विश्वास में आप तगड़े हो जाएंगे, நீங்கள் விசுவாசத்திலே பலப்படும் பொழுது तो आपके अंदर एक नया बल आएगा, உங்களுக்குள்ளே ஒரு புதிய பலன் உண்டாகும்। जैसा सिमसोन के ऊपर वो एक नया बल आत्मा से भर जाने से होता था, எப்படி சிம்சோனின் மேல ஆவியானவர் இறங்கின பொழுது உண்டானதோ, रुकावटों को तोड़ने के लिए, அது எல்லா தடைகளையும் உடைக்கத்தக்கதாக, बंद किए हुए द्वार को खोलने के लिए, அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை
தூக்கி செல்லும்படியாக प्रभु के नाम की स्तुति महिमा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. साधारण एक हड्डी से हजारों को गिराने के लिए சாதாரணமான ஒரு கழுதை தாடையை கொண்டு 1000 பேரை கொலை उसी செய்யத்தக்கதாக प्रकार की ताकत आपके अंदर आ सकता है। அப்படிப்பட்டதான வல்லமை उसी உங்களுக்குள் प्रकार வரக்கூடும். की बातें आपके अंदर हो सकता है। அப்படிப்பட்டதான காரியங்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். इसी के लिए मैं बार-बार इसके ऊपर जोर दे के कहता हूं। அதற்காக தான் திரும்ப திரும்ப இதிலே நான் அழுத்தம் கொடுத்து प्रार्थना பேசுகிறேன். में तोता की नहीं कुछ बातों को बकने के लिए मत सुनिए कोशिश कीजिए। प्रार्थना में एक तोता की नहीं केवल बातों को बकने के लिए कोशिश मत कीजिए। நீங்க வெறும் ஜெபத்துல ஒரு கிளிப்பிள்ளையை போல அப்படியே சொல்வதற்காக மாத்திரமே செய்யாதீர்கள். परंतु ஆனால் आवाज को सुनने के लिए कोशिश कीजिए। ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க प्रभु முயற்சி इस वक्त செய்யுங்கள். मुझसे क्या कह रहा है, ஆண்டவரிடத்துல என்ன इसके சொல்றார், बारे में क्या कह रहा है, ஆண்டவர் இதற்கு என்ன मुझे சொல்றார், क्या करने के लिए कह रहा இதுல है। என்ன செய்ய சொல்றாரு. सेवकाई में अगर आगे बढ़ने के लिए चाहते हैं, ஒருவேளை ஊழியத்திலே முன்னேற விரும்புகிறீர்களா, आने वाला दिन जरूर कठिन है। வரக்கூடிய நாட்கள் கடினம் आने वाले நிறைந்தவை. दिन बहुत खतरनाक है। வரக்கூடிய நாட்கள் கடினம் நிறைந்தவை. कानून हमारे विरोध में बनाया गया है। அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. कानून हमें दबा सकता है, அந்த சட்டதிட்டங்கள் நம்மை நெருக்கக்கூடும். लेकिन वो हमें दबाने ना पाए। ஆனால் அவைகள் நம்மை அழுத்தாமல் हमारा இருப்பதால் विश्वास के द्वारा आगे बढ़ने के लिए परमेश्वर में सहायता करने पाए। விசுவாசத்தை கொண்டு தொடர்ந்து முன்னேற ஆண்டவர் உதவி செய்வாராக. मेरी बात को थोड़ा ध्यान से गौर से सुनिएगा, என்னுடைய காரியங்களை கவனமாய் கேளுங்கள். इसलिए मैं जोर दे के कहता हूं। எனவே நான் அழுத்தம் கொடுத்து பேசுகிறேன். परमेश्वर क्या कहता है, ஆண்டவர் என்ன इस சொல்றாரு, क्षेत्र में क्या कहता है, இந்த ஃபீல்ட்ல என்ன इस சொல்றாரு, बात के लिए क्या कहता இந்த है। வேலைக்கு என்ன சொல்றாரு. इसके इंतजार करने में कभी कभी थकावट आ सकता है। இதற்கென்று காத்திருக்கும் பொழுது சில நேரம் நமக்குள்ளே ஒரு சோர்வு क्यों வருகிறது. परमेश्वर जवाब नहीं देता करके, ஆண்டவர் ஏன் என்னுடைய காரியங்களை கேட்கல. लेकिन वो वेस्ट नहीं है। ஆனால் அது வேஸ்ட் அல்ல. अंग्रेजी में कहते हैं वेटिंग टाइम इज नॉट अ वेस्टिंग टाइम। आज जब आप इंतजार करते हैं वो जो है वेस्ट नहीं है. वेटिंग टाइम इज नॉट अ वेस्टिंग टाइम। आपका जो इंतजारी जो टाइम है वो वेस्ट नहीं है. प्रभु सहायता करने पाए। ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரா. एक और घटना को मैं याद करता हूं, उसको याद आपको बतलाने के लिए चाहता हूं। இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். जरूर कई साल हो चुका है, அநேக வருடங்கள் ஆகிவிட்டது. चेन्नई में एक परिवार था, उनका 5 लड़कियां थी। சென்னையில ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு 5 பிள்ளைகள், 5 பொம்பளை பிள்ளைகள். वो आखिरी लड़की जो 13 साल की थी थोड़ा मोटी तगड़ी थी। கடைசி பெண் பிள்ளை 13 வயசா இருந்தா கொஞ்சம் हेल्दिया நல்ல गुंडा இருந்தா. जब हम लोग वहां पर कलीसिया का शुरू किए, ये परिवार पहले पहले प्रभु में आया था और प्रभु का वचन के अनुसार बपतिस्मा लिया और प्रभु में आगे बढ़ रहे थे। அவர்கள் நாங்கள் அங்கே சபையை ஆரம்பித்த பொழுது அங்கே முதல் முறையாக எங்களுடைய சபைக்கு வந்தார்கள், ஞானஸ்நானம் எடுத்து தொடர்ந்து ஆண்டவரோடு கூட நடக்க ஆரம்பித்தார்கள். और मैं और पास्टर दयानंदन दोनों इधर उधर जाके उन लोगों को इस प्रकार के विश्वासियों को उत्साहित करते थे। நானும் தயானந்தன் பாஸ்டரும் அவர்களாம் இணைந்து நாங்கள் ஆங்காங்கே போய் விசுவாசிகளை இப்படியே நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணினோம். लेकिन कुछ दिन के बाद கொஞ்ச नाட்களுக்கு பிற்பாடு ये लड़की 24 घंटा जो है व्हाट इज दैट सींचती थी। तुम இந்த பெண் பிள்ளை 24 மணி நேரமும் ஒரு தும்மிக் கொண்டே இருந்தாள். नींद में रहेगी, खाना खाएगी, स्कूल जाएगी, पढ़ता एकदम एकदम सींचते रहती थी 24 घंटा। இந்த 24 மணி நேரமும் இந்த பெண் பிள்ளை தூங்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி தும்மிக்கிட்டே இருக்கும். सोने के समय भी सींचती थी। அங்க தூங்கும் போதும் தும்மல். माँ नर्स थी, அம்மா வந்து நர்ஸ், और बाप जो है वहाँ सिक्योरिटी में काम करते थे। அவருடைய தகப்பனார் செக்யூரிட்டியாக வேலை பார்த்தார். वहाँ का सरकारी एक कंपनी में, அங்க ஒரு அரசாங்க கம்பெனில. और वो दोनों परेशान हो गए। அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரச்சனைக்குள்ளானாங்க. उसको एक डॉक्टर के पास ले गए। ஒரு டாக்டர்ட்ட கொண்டு போனாங்க. जब नामी डॉक्टर के पास ले गए, நல்ல பிரசித்தி பெற்ற டாக்டர்ட்ட, और उन्होंने कहा इसका टॉन्सिल हो गया है, அவங்களுக்கு அந்த பெண் பிள்ளைக்கு டான்சில் இருக்குது, और इसको ऑपरेट करेंगे ठीक हो जाएगा। அத கொஞ்சம் ஆபரேட் பண்ணிட்டோம்னா சரியாயிரும். लेकिन उसके एडमिट किया गया, वो प्राइवेट हॉस्पिटल में एडमिट किया गया, பிரைவேட் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணப்பட்டாங்க. और उनको टॉन्सिल का ऑपरेशन हुआ। டான்சிலுடைய ஆபரேஷன் முடிஞ்சிச்சு. लेकिन उस ऑपरेशन से कुछ परिवर्तन नहीं रहा। அந்த ஆபரேஷனால ஒரு காரியம் நடக்கல. लेकिन एक और बात को मैंने नोट किया था। இன்னொரு காரியத்தை நான் அங்க நோட் பண்ணேன். जब कभी मैं उस कमरा में घुसूंगा, எப்பெல்லாம் அவளுடைய அறைக்கு போறனோ उसका क्रिया कुछ विपरीत हो रहा था। அந்த பெண்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமாச்சு. तो मैं समझ गया इसमें दुष्ट आत्मा का भी काम है। நான் நினைச்சு கொண்டேன், நான் அறிந்து கொண்டேன் இவளுக்குள்ள அசுத்த ஆவியுடைய வேலையும் இருக்கு. इसलिए जब डॉक्टर आए थे, எப்பொழுது டாக்டர் வந்தாங்களோ, मैंने कहा साहब हम लोगों को पहचान लिए इसकी बीमारी क्या है, इसलिए घर ले जाएंगे।
நான் சொன்னேன் எங்களுக்கு புரிய வந்துருச்சு உள்ள என்ன பிரச்சனைன்னு, அதனால நாங்க வீட்டுக்கு கொண்டு போறோம். डॉक्टर ने भी कहा मैं खाने वाला था लेकिन आप खा दिए हैं. ஆனா டாக்டர் சொன்னாரு நானே சொல்லலாம்னு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. हमारे पास वो दुष्टात्मा के लिए दवाई नहीं है. எங்கிடத்துல மருந்துலாம் இருக்குது, ஆனா அசுத்தாவிக்கு மருந்து கிடையாது. आप सही पहचान लिए हैं. ஆனா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. तो उसको घर ले आए. வீட்டுக்கு கொண்டு போனோம். उन दिनों में हमारे कलीसिया में बहुत जवान लोग थे. அந்த நாட்கள்ல எங்களுடைய சபையில வாலிபர்கள் நிறைய இருந்தாங்க. सब जवान लोग मिलके हम लोग प्रार्थना की, इसके अंदर के एक भूत निकला. நாங்க வாலிபர்கள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். உள்ள இருந்த அசுத்தாவி வெளியேறிச்சு. और बहुत अल्लाह गुल्ला के साथ निकला. ரொம்ப அலக்கழிச்சு வெளியேறிச்சு. हम लोग सोचे इसका आजादी मिल गई. நாங்க நினைச்சோம் பெண் பிள்ளை விடுதலை ஆயிட்டா. ना तो टैंसिल की बीमारी ऑपरेशन से ठीक हुई या ये दुष्टात्मा निकलने से भी वो ठीक नहीं हुई. டான்சில் ஆபரேஷனாலையும் விடுதலை கிடைக்கல, அசுத்தாவி வெளியே போயிருச்சு, அப்பவும் விடுதலை கிடைக்கல. उसके बाद भी सींचते रहते थे. அதுக்கப்புறமும் தும்மல். और माँ बाप और परेशान हो गए. அங்க அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. बहुत परेशान हो गए, क्या करेंगे, क्योंकि आखिरी बेटी दुलार बेटी थी. அங்க கடைசி பெண் குழந்தை, அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல. और उन्होंने उसको फिर अस्पताल ले गया. பெரம்பூர் नाम करके चेन्नई में है ईएसआई हॉस्पिटल में. அங்க பெரம்பூர்ல இருக்கிற ईएसआई ஹாஸ்பிடலுக்கு மறுபடியும் எடுத்துட்டு போனாங்க. अभी भी वहाँ का ईएसआई हॉस्पिटल बहुत शानदार हॉस्पिटल है. அங்க இப்பவும் அந்த ईएसआई ஹாஸ்பிடல் நல்ல ஃபேமஸான ஹாஸ்பிடல். बहुत अच्छे अच्छे डॉक्टर लोग वहाँ देखते थे. நல்ல நல்ல டாக்டர்ஸ் அங்க பாப்பாங்க. इसको भर्ती करते थे, कर दिया गया. அங்க அட்மிட் பண்ணியாச்சு. दुनिया भर के लोग प्रार्थना कर रहे थे. உலகம் முழுவதிலும் நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. जितने लोग जानते थे उन लोगों के लिए हम लोगों ने प्रार्थना निवेदन भेजा था, प्रार्थना किए थे. எவ்வளவு பேர் எங்களை தெரியுமோ எல்லாருக்கும் நாங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. क्योंकि वहां जांच पड़ताल में ये बताया गया था. அங்க பரிசோதித்தவர்கள் இதை சொன்னாங்க, इसका दोनों किडनी जो है बिल्कुल छलनी जैसा बन गया. இந்த மகளுடைய ரெண்டு கிட்னியும் ரொம்ப பழுதாகி ஒரு வலை மாதிரி ஆயிடுச்சு. छलनी जैसा बन गया. ரொம்ப அது ஒரு வலை மாதிரி போயிடுச்சு. उसमें कोई ताकत नहीं है, அதுல பலனே இல்ல, उसमें कोई काम नहीं है, அதுல கொஞ்சம் வேலைக்கு இல்ல. दोनों किडनी का हालत यही है. इसलिए उसको जो है किडनी में आने वाला पानी ऊपर चढ़ के ऊपर चले आता है, यहां से नाक से निकलता है. ये लोगों ने पहचाना. அங்க பரிசோதித்த டாக்டர் சொன்னாங்க கிட்னி வீக்கா இருக்கிறதுனால இங்க இருந்து தண்ணீரானது வந்து அது மூக்கு வழியா வர்றதுனால தும்மல் வருது. और वो पानी के रोकने के लिए हम किडनी को ठीक करना है. இந்த தண்ணியை நிப்பாட்டணும் அப்படின்னா கிட்னியை சரி பண்ணணும். लेकिन दोनों किडनी काम नहीं कर रहा है. ரெண்டு கிட்னி வேலை செய்யல, छलनी बन गया है. அது வலை மாதிரி ஆயிடுச்சு. हम क्या करेंगे, हमें मालूम नहीं करके वहां पर अस्पताल में मोस्ट डेंजरस केस में उसका नाम लिखा गया था. उसका नाम ग्लोरी करके लिखा दिया था. அங்க இந்த மருத்துவர்கள் எல்லாம் என்ன செய்யறன்னு தெரியல, மோஸ்ட் டேஞ்சரஸ்ங்கிற அந்த இடத்துல பேஷண்ட்ஸ் இருக்கிற அந்த இடத்துல குளோரினுடைய பேர் வந்துருச்சு. हॉस्पिटल में जाने वाले आने वालों को सबको मालूम था. அங்க ஹாஸ்பிடலுக்கு போறவங்களுக்கு எல்லாருக்கும் உடனே தெரிய வந்துரும். पूरा हॉस्पिटल में सबसे क्रिटिकल हालत में यही है. முழு ஹாஸ்பிடல்லையும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்குது குளோரி. जगह में प्रार्थना हो रहा था. எல்லா இடத்துலயும் ஜெபம் நடக்குது. डॉक्टर लोग रोज आके देखते थे. அங்க டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்க்கறாங்க. मां नर्स होने के चलते छुट्टी लेके बगल में बैठ के देखती थी. அம்மா நர்ஸா இருந்ததனால லீவ் எடுத்துட்டு பக்கத்துல உட்கார்ந்திருக்கா. लेकिन एक दिन ஒரு நாள் जब डॉक्टर जांच करने के लिए आए थे, டாக்டர் அங்க பரிசோதிக்க வந்த பொழுது ग्लोरी डॉक्टर से कहने लगी, குளோரி டாக்டர்ல சொல்ல ஆரம்பிச்சா, मैं प्रभु यीशु मसीह का हूं. நான் இயேசு கிறிஸ்துவினுடையவள். यीशु मुझसे कहता है, இயேசு கிறிஸ்து என்கிட்ட சொல்றாரு, मेरा किडनी वो ठीक हो जाएगा. என்னுடைய கிட்னி சரியாயிரும், एकदम बिल्कुल ठीक हो जाएगा. அது சரியாயிரும். डॉक्टर मुस्कुरा के उसकी माँ को बाहर बुलाए. டாக்டர் அப்படியே லைட்டா புன்முறுவல் பண்ணி அவங்க அம்மாவை வெளியே கூடுறாங்க. माँ से ये सीधा कहने लगे, அம்மா இடத்துல டைரக்டா சொல்றாரு, अभी आपकी बेटी के न केवल किडनी खराब हुई है, दिमाग भी खराब हो गया है. இப்போ உன் மகளுக்கு கிட்னி மட்டும் இல்ல மைண்டும் பிரச்சனை ஆயிடுச்சு. क्योंकि आप लोग प्रार्थना उतना करने वाला, इसलिए वो सोचते ही है वो ठीक हो जाएगी. நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கனால அவளாவே நினைக்கிறா சரியாயிரும். डॉक्टर ने खुद कहा था इसका संभावना है नहीं. டாக்டர் அவரே சொன்னாரு இதற்கு வாய்ப்பே இல்ல. उसकी माँ रो रही थी, அவங்க अम्मा அழுதாங்க. लेकिन फिर आके अपने बेटी के हाथ पकड़ी, வந்து மகளுடைய கையை பிடிச்சாங்க. माँ से कहने लगी, அம்மா இடத்துல சொல்ல ஆரம்பிச்சா, यीशु हमसे बहुत धीमी आवाज से ये कह रहे थे. இயேசுவானவர் மெல்லிய சத்தத்துல என்கிட்ட சொன்னாரு, मैं बहुत धीमी आवाज से कह रहे थे, மெல்லிய சத்தத்துல சொன்னாரு, तुम ठीक हो जाओगी बेटी, நீ சரியாயிருவா மகளே, तुम ठीक हो जाओगे. நீ சரியாயிருவா. तो माँ विश्वास नहीं कर पाती कि डॉक्टर की बातों को विश्वास करें या बेटी की बात को विश्वास करें.
டாக்டருடைய காரியங்களை விசுவாசிக்கிறதா, மகளுடைய காரியங்களை விசுவாசிக்கிறதா? डॉक्टर ये कह के गए अभी दिमाग भी खराब हो गया, एक हफ्ता के अंदर इसका जान चले जाएगा। இப்போ மைண்ட் எல்லாம் கெட்டு போச்சு, பைத்தியம் மாதிரி ஆயிட்டா, எனவே ஒரு வாரத்துல செத்து போவா. क्योंकि पानी यहाँ जम रहा, ஏன்னா இங்க தண்ணி ஏறி ஏறி அங்க वो उसका ब्रेन को भी अफेक्ट करने लगा है। அது அந்த தண்ணி அவருடைய மூளையும் பாதிக்குது. इसका बचने का उम्मीद बिल्कुल नहीं है, एक हफ्ते के अंदर सब कुछ समाप्त हो जाएगा। आप लोग दिल में तैयार रहिए। எனவே பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஒரு வாரத்துல செத்து போவா. நீங்க கொஞ்சம் இத நீங்க இப்பவே நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. से बेटी बोल रही है, परमेश्वर ने मैंने मुझसे धीमी आवाज से कहा मुझे ठीक हुआ होगा। இங்க மகா ஒரு புறத்துல சொல்றா, ஆண்டவர் மெல்லிய சத்தத்துல சொல்றாரு, நீ மகளே நீ சரியாயிருவா. माँ का पता नहीं चला है, அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல, रोती रही है, அழுதுகிட்டே இருக்கறா. 3 दिन के बाद 3 நாட்களுக்கு பிற்பாடு अचानक रात को 10 बजे திடீர்னு இரவு 10 மணி, माँ थकावट के कारण, क्योंकि महीना हो गया है, थकावट के कारण वहाँ पर पाँव तले बैठ के वो सिर झुका के थोड़ा सो गई थी। 3 மாசமா இதே பாடா இருந்ததுனால அம்மா டயர்ட் ஆகி அவளுடைய தலை அவளுடைய கால் மாட்டில அவள் அங்கே தூங்கி விட்டாள். अचानक सारे ट्यूबों को निकाल के ग्लोरी दौड़ने लगी, इधर दौड़ने, यीशु मसीह मुझे ठीक कर दिया करके चिल्लाने लगी। திடீர்னு இந்த குளோரி ஆங்காங்கே மாட்டிருந்த டியூப் எல்லாத்தையும் எரிந்து போட்டுட்டு இயேசு என்னை சரி பண்ணிட்டாரு, இயேசு என்னை சரி பண்ணிட்டாருன்னு சொல்ல ஆரம்பிச்சா. ड्यूटी नर्स घबरा गई, அங்கே டியூட்டில அந்த நர்ஸ் எல்லாம் அலறிச்சு வந்தாங்க. डॉक्टर को फोन कर, इमरजेंसी डॉक्टर को फोन करके पूछ रही है, आइए ये लड़की क्या क्या कर रही है। எமர்ஜென்சில இருந்த டாக்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க, சீக்கிரம் வாங்க, இந்த यीशु मसीह मुझे ठीक कर दिया। ஆனா இவ நடனம் ஆடுறா, இயேசு கிறிஸ்து என்னை சரி பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்து சரி பண்ணிட்டாரு. डॉक्टर चले आए, டாக்டர் வந்தாரு, अन्य लोग चले आए, எல்லாரும் வந்தாங்க. और विशेष डॉक्टर भी को फोन करके बुलाया गया, அங்க ஸ்பெஷல் டாக்டர்ஸ் எல்லாம் வர வச்சாங்க. तुरंत उसको फिर ले गए, உடனே அவளை கொண்டு போறாங்க, और उसको जांचने लगे, அங்க அவங்க பரிசோதித்தாங்க, स्कैन करने लगे, ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. वो कह रहे स्कैन करके देखिए, ஸ்கேன் பண்ணி பாருங்க. डॉक्टर बोलने लगे क्या हुआ? டாக்டர் கேட்க ஆரம்பிச்சாரு, என்ன நடந்துச்சு? मेरी माँ तो सो रही थी, எங்க அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க, लेकिन एक सफेद वस्त्र पहन के यीशु मसीह मेरे पास आया, ஒரு வெள்நாடை அணிந்து இயேசு கிறிஸ்து என் பக்கத்துல வந்தாரு. मुझे छू के कहने लगा तुम ठीक हो गई हो, मैं अपना वचन के अनुसार काम कर लिया हूँ। நான் என்ன தொட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு, நான் சொன்ன வார்த்தையின்படியே நீ சரி ஆயிட்டா மகளே. वे चले गए, போயிட்டாரு. அவர் போயிட்டாரு. मैं भीतर अच्छा महसूस कर रही हूँ, நான் உள்ள உடனே நல்லா நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். डॉक्टर ने कहा 2 नए किडनी बिल्कुल हो गया। டாக்டர் சொன்னாரு, புது கிட்னியா 2 கிட்னி மாறிடுச்சு. पूरा वो नया है, एकदम एक बच्चा के लिए जैसा नया किडनी है वैसे ही तुम्हारा हो गया। ஒரு குழந்தைக்கு இருக்கிறது மாதிரி புதிதாக கிட்னி மாறி. उठा के परमेश्वर का धन्यवाद कर रहे हैं, கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. मेरा परमेश्वर आपके विश्वास को काम में लाने के लिए तैयार है, तत्पर है। ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே, வேலையிலே, உங்களுடைய அபியாசத்திலே கொண்டு வருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். बहुतों ने प्रार्थना किया था, எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, लेकिन उस लड़की जो धीमी आवाज को परमेश्वर सुनी थी, ஏன் அது ஒரு மெல்லிய சத்தத்தை இந்த மகள் கேட்டா. अभी परिवार के रूप में वहां तमिलनाडु में रहती है, இப்பொழுது குடும்பமாக தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. उसको शादी हुआ और 2 बच्चा हो गया, அவங்களுக்கு திருமணம் ஆச்சுது, 2 குழந்தைங்க வேற இருக்கிறாங்க. मेरे प्यारों थोड़ा ध्यान से सुनिएगा, எனக்கு அருமையானவர்களே கொஞ்சம் கவனமாய் கேளுங்க. प्रभु आने वाले दिनों में अचंभे काम करके आपके विश्वास को मजबूत करने के लिए तैयार हो रहा है। ஆண்டவர் வரக்கூடிய நாட்களிலே அதிசயங்களை செய்து உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படி வருகிறார். चारों तरफ की बातें आपके विरोध में जैसा दिखाई पड़ेगा, நாலாபுறமும் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் எப்பொழுது எழும்புகிறதோ, आपके चारों तरफ आपके काम को, आपके सेवकाई को रोकने की जैसा लगेगा, உங்களுடைய வேலைகளையும் ஊழியத்தையும் நிறுத்துவது போல காரியங்கள் எழும்பி வரும்போது, आपके परिवार को दबाने की बात में जैसा लहर जैसा आएगा, உங்களை உங்களுடைய குடும்பத்தையும் அமிழ்த்து போடுவது போல அலைகள் போல வரும்போது, लेकिन परमेश्वर के वचन को पकड़ के चलते रहने के लिए सीखेंगे, आप बड़े बड़े कामों को देखेंगे। நீங்கள் ஒருவேளை அவருடைய வார்த்தையை கேட்டு அதை பற்றிக்கொண்டு நடக்க நீங்கள் ஆரம்பிப்பீர்களானால் அதிசயங்களை காண்பீர்கள். हालेलुया बोले, விசுவாசிகளா, हालेलुया हालेलुया, 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 हालेलुया। जब बातें आती है तो हमें विश्वास करने में बनता नहीं है, எப்பொழுது இந்த காரியங்கள் நடக்குமோ நம்ம விசுவாசிப்பதற்கு கூட நமக்கு
தடக்கம் உண்டாகத்தக்கதாக इसमें दो प्रकार का विश्वास को मैं दिखाने के लिए चाहता हूं। ரெண்டு விதமான விசுவாசத்தை காட்ட விரும்புகிறேன். एक है हमारा व्यक्तिगत परमेश्वर की आवाज को सुन के उसके वचन के अनुसार जांच के उसको डरे रहने का विश्वास. முதலாவது விசுவாசம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அவைகளை பற்றி கொண்டு நாம் நடக்கிற காரியம். लेकिन दूसरा है हम एक झुंड के रूप में सब मिलके एक कलेक्टिव फेथ होता है. இரண்டாவதாக ஒரு குழுவாக நாம் காத்திருந்து ஆண்டவரிடத்திலிருந்து பெறுகிறதான விசுவாசம். इसको हम पहले ही इजरायलियों के जीवन में देखते हैं. இதை நாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். मेरे साथ खोलिएगा என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். निर्गमन की पुस्तक யாத்திராகமத்தின் புத்தகம் और 14 पद को देखिएगा, 14 अध्याय को देखिएगा. 14வது அதிகாரத்தை பார்க்கலாம். इस अध्याय की बातों को हम अच्छी तरह से जानते இந்த हैं. அதிகாரத்தின் காரியங்களை நன்றாக அறிந்திருக்கிறோம். और यहाँ पर इजरायली लोग लाल समुद्र के किनारे खड़े हैं. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு அருகாமையில் दोनों நிற்கிறார்கள். तरफ पहाड़े हैं. இரண்டு புறமும் அங்கே மலைகள். पीछे मिस्री के सेना उनको दबाने के लिए चले आ रहा है. அங்கே எகிப்து தேசத்தின் சேனைகள் இவர்களை அழித்து போட வருகிறது. और फिरौन के सेना ये कहता आपस में इनको ये मरुभूमि ने घेर लिया है. அங்கே எகிப்து தேசத்தின் சேனைகள் இப்படியாய் சொல்கிறார்கள், வனாந்தரத்திலே இவர்களை முற்றிலும் நாம் சூழ்ந்து கொண்டோம். परमेश्वर ने इस आने वाली विपत्ति को मूसा से कहा था. இங்கே வரக்கூடிய இந்த ஆபத்தை ஏற்கனவே ஆண்டவர் மோசேயிடத்திலே उस சொல்லி अध्याय को இருந்தார். ध्यान से पढ़िएगा. मूसा से परमेश्वर ने कहा. இங்கே வரப்போகிற ஆபத்தை ஆண்டவர் மோசேயிடத்திலே சொல்லி இருந்தார். 14 अध्याय का पहला पद को पढ़िएगा. 14வது அதிகாரம் முதலாவது வசனத்தை பார்க்கலாம். निर्गमन 14 अध्याय का पहला पद में यूं लिखा है. யாத்திராகமம் 14வது அதிகாரம் முதலாவது வசனம். यहोवा ने मूसा से कहा. கர்த்தர் மோசேயை நோக்கி, दूसरा पद में आइए, इजरायलियों को आज्ञा दे कि वे लौटकर मिग्दोल और समुद्र के बीच पीरोत के सम्मुख बाल सपोन के सामने अपने डेरा खड़ा करें. उसी के सामने समुद्र के तट पर डेरा खड़ा करें. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மித்தேலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லி அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. लोकेशन को परमेश्वर खुद ठहराया है और आने वाले आपत्ति को भी कह रहा है. ஆண்டவர் இவர்கள் பாளையம் இறங்க வேண்டிய அந்த லொகேஷனை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், வரக்கூடிய ஆபத்தையும் சொல்லுகிறார். तीसरा पद में देखिएगा. மூன்றாவது வசனம். फिरौन क्या करेगा? तब फिरौन इजरायलियों के विषय में सोचेगा कि वे देश के उलझनों में बजे हैं और जंगल में घेरे गए हैं. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். और तुम्हारा पीछा करेंगे, உங்களுக்கு பின்னால வருவான், उनको पीछा करेंगे, உங்களை விரட்டி பின்தொடருவான், उनको दबाएंगे, உங்களை அழுத்துவான், उनके विरोध में तुम्हारे विरोध में बोलेंगे, உங்களுக்கு விரோதமா பேசுவான். परंतु ஆனால் मैं वही अपना काम करने जा रहा हूं. அங்கதான் நான் வேலை செய்ய போகிறேன். देखिएगा, परमेश्वर आने वाले आपत्ति को भी मूसा को कह दिया है. ஆண்டவர் வரக்கூடிய ஆபத்தை மோசேக்கு சொல்லி இருந்தார். पहले ही कह दिया है. முதலாவதாகவே சொல்லிவிட்டார். इस प्रकार की जगह में इस प्रकार की आपत्तियां तुम्हारे लिए रखी हुई है. இப்படிப்பட்ட இடத்துல இப்படிப்பட்ட ஆபத்து உனக்கு வைக்கப்பட்டிருக்குது. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. இந்த காரியங்களை கவனமாய் கேளுங்கள். इसलिए बीते दो दिन में मैं आने वाली आफत्तियों को मैं आपका कह दिया. எனவே தான் கடந்த 2 நாட்களாக வரப்போகிற ஆபத்தை உங்களுக்கு சொன்னேன். प्रभु को कार्य करने के लिए आपको क्या करना करके मैं सिखा रहा हूं. இப்பொழுது அவைகளை எதிர்த்து நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன். किस प्रकार अपना विश्वास को काम में लाना करके मैं सिखा रहा हूं. உங்களுடைய விசுவாசத்தை எப்படியாக நீங்கள் கிரியையிலே கொண்டு வர வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன். उस अध्याय को आप जानते हैं. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தெரியும். अभी इजरायली लोग घबराने लगे, இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கலங்கினாங்க, चिल्लाने लगे, அவர்கள் கதற ஆரம்பிச்சாங்க. क्यों यहाँ लाया गया है? ஏன் நாங்க எங்களை இங்க கொண்டு வந்தீங்க? यहाँ हमें क्यों कब्रिस्तान मिलना है? இங்க எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு इस प्रकार चिल्ला के विलाप करने लगे हैं. இப்படி எல்லாம் சொல்லி அழுது புலம்ப ஆரம்பிச்சாங்க. तब मूसा कहता है, அப்பொழுது மோசே சொல்லுகிறார். 13वां पद को देखिएगा. 13वां पद में लिखा है, 13வது वचனத்தில் எழுதியிருக்கு. मूसा ने लोगों से ये कहा, डरो मत, खड़े खड़े वो उद्धार का काम देखो जो यहोवा आज तुम्हारे लिए करेगा, क्योंकि जिन मिस्रियों को तुम आज देखते हो
उनको फिर कभी न देखोगे। அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். मूसा अंगीकार कर रहा है, மோசே இங்கே அறிக்கை இடுகிறான், अन्य लोगों को सावधाना दे रहा है। அங்கே மற்றவர்களுக்கு அங்கே பலத்தை கொடுக்கிறான். अरे भैया तो घबराओ मत, நீங்க கலங்க வேண்டாம், डरो நீங்க मत, பயப்பட வேண்டாம். इस मिस्रियों को तुम देखोगे नहीं, நீங்க இந்த எகிப்தியரை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. परंतु ஆனால் आप वहां पर देखिएगा, அங்க நீங்க பாருங்க 15वां पद को देखिएगा। 15வது வசனம். तब यहोवा ने मूसा से कहा, तू क्यों मेरी दोहाई दे रहा है? इस्राएलियों को आज्ञा दे कि यहां से कूच करें। அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. तमिल बाइबल में लिखा है कि क्यों मूसा मुझसे रो रहे हो? தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது அருமையாக, நீ ஏன் என்னிடத்துல முறையிடுகிறாய்? मूसा जाके परमेश्वर से रो रहा है, அங்கே மோசே தேவனிடத்திலே போய் அழுகிறான். आपने कहा था विश्वास काम में आएगा, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே உங்க விசுவாசம் கிரியையில வரும், और आपकी बात पर मैं विश्वास किया था, உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசித்தேன், इसलिए लोगों से कह दिया डरो मत। எனவே நான் ஜனங்களிடத்துல சொன்னேன் मैं பயப்படாதீங்க, लोगों से कह दिया था परमेश्वर यहोवा देख लेगा, எனவே நான் ஜனங்களிடத்துல சொன்னேன் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், आने वाले दिनों में तुम फिरौन उसकी सेना का नहीं देखोगे करके मैं कह दिया था, பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் வரக்கூடிய நாட்களை பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டேன். लेकिन अभी कुछ भी नहीं हो रहा, ஆனா ஒண்ணுமே நடக்கலையே, कुछ भी नहीं हो रहा, எதுவுமே நடக்கல, कोई झलक भी दिखाई नहीं पड़ता है, கொஞ்சம் அடையாளம் கூட தெரியல, समुद्र जैसे ही है, எப்படி இருக்குது அப்படியே இருக்குது, पहाड़ जैसे ही है, அப்படியே தான் இருக்குது, और पीछे सेना दबाने की बातें ऐसे ही है, பின்னாடி இருந்து எங்களுக்கு நெருக்குகிற சேனை कोई परिवर्तन नहीं। அதுல ஒரு மாற்றம் हे இல்லை. प्रभु आप क्या कर रहे हैं? ஆண்டவரே நீர் என்ன क्या कर रहे செய்றீங்க? हैं? நீங்க என்ன செய்றீங்க? प्रभु क्या कहता है? ஆண்டவர் என்ன சொல்றாரு? 16वां पद को देखिए, 16வது வசனம். तू अपनी लाठी उठा कर अपना हाथ समुद्र के ऊपर बढ़ा, वो 2 भाग हो जाएगा। நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரில் நடந்து போவார்கள். I have a work, मेरे आपके लिए एक काम है, जब इस प्रकार की स्थिति में आप और हम आएंगे। ध्यान से सुनिए, கவனமா கேளுங்க. मूसा को चिल्लाने के लिए अभी समय नहीं, மோசே முறையிட்டு கதறுகிற நேரம் இல்ல, उसने पहले आने वाले आफती को भी कह दिया வரக்கூடிய ஆபத்துகளை சொல்லிவிட்டார், और क्या करने के लिए जा रहा करके कह दिया, என்ன செய்ய போறோங்கிறதையும் சொல்லிவிட்டார். लेकिन कैसा करना करने का नहीं कहा, ஆனா என்ன முறையில செய்யணும்னு சொல்லல. मूसा का एक कर्तव्य है अपना लाठी उठाकर समुद्र को ओर बढ़ाना। மோசேக்கு இது செய்ய வேண்டிய ஒரு பெரிய கடமையா இருந்துச்சு, தன்னிடத்துல இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டணும். जब तक मूसा इस काम को नहीं करेगा रास्ता नहीं खुलेगा। எதுவரைக்கும் மோசே இதை செய்யாமல் இருக்கிறாரோ அதுவரைக்கும் சமுத்திரம் பிரிக்கப்படாது. यही अपना विश्वास को वो काम में लाता है। இதுதான் நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வருவது. प्रभु आपसे बातचीत करने पाए, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. कई बार हमको मालूम होने के बाद भी, அநேக நேரங்களிலே நமக்கு தெரிய வந்த பிற்பாடும், हम परमेश्वर की बातों को जानने के बाद भी, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்ட பிற்பாடும், परमेश्वर की ताकत को जानने के बाद भी, ஆண்டவருடைய வல்லமையை நாம் அறிந்த பிற்பாடும், जहां अपना काम को करने के लिए तैयार नहीं रहते हैं, इसलिए अद्भुत काम को नहीं देख पाते। எங்கே நாம் நமது வேலையை செய்யணுமோ அதை செய்யாதபடினாலே அற்புதங்களை காணாமல் இருக்கிறோம். ये इंडिविजुअल कंडीशनल फेथ है। இது தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒரு கண்டிஷனல் ஃபெய்த். इस बात को भूलिए मत, இந்த காரியங்களை நீங்க भूलिए मत, இத மறக்காதீங்க. आपने आवाज सुना, நீங்க ஆண்டவருடைய வார்த்தை கேட்டீங்க, आने वाली आफती को सुना, வரக்கூடிய ஆபத்தை கேட்டீங்க, क्या होना है करके सुना, என்ன நடக்கும் என்பதை கேட்டீங்க, क्या करना करके भी करके देखिएगा। நீங்க எப்படி செய்யணும்னு செய்து பாருங்க. ये व्यक्तिगत है, இது தனி வாழ்க்கை, बिल्कुल व्यक्तिगत இது है। தனிப்பட்ட வாழ்க்கை. लेकिन इसी प्रकार की घटना जब यहोशू के टाइम में आया, இதே விதமான காரியம் எப்பொழுது யோசுவாவின் நாட்கள் நடந்ததோ, वहां पर यहोशू की 3रा अध्याय में हम देखते हैं, யோசுவா 3வது அதிகாரத்தில்
ஸ்தானத்திலே वहां पर एक विचित्र काम को प्रभु ने किया। அங்கே ஒரு வித்தியாசமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். वहां भी प्रभु योशू से कह दिया था, அங்கேயும் ஆண்டவர் யோசுவாவிடத்துல சொன்னார், मैं रास्ता बनाने जा रहा हूं, நான் அங்கே பாதை உண்டாக்குகிறேன், इस रास्ता बनाने जा रहा हूं, நான் பாதை உண்டாக்க போகிறேன். लेकिन उसके लिए तुम लोगों को एक काम करना पड़ेगा। ஆனால் அவைகளுக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும். तीसरा अध्याय में 3வது அதிகாரம் 13वां पद को पढ़िएगा। 13வது வசனத்தை कैसा பார்க்கலாம். होगा करके प्रभु कहता है, அங்கே எப்படி நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். जिस समय पृथ्वी भर के प्रभु यहोवा की वाचा का संदूक उठाने वाले याजकों के पांव यरदन के जल में पड़ेंगे, उस समय यरदन का ऊपर से बहता हुआ पानी या जल थम जाएगा। சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். यहाँ ये कलेक्टिव फेथ को जब काम में आएंगे तब आपका अद्भुत काम है। இங்கே குழுவாக இணைந்து அங்கே விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுது அற்புதம் நடக்கும். वहां लाल समुद्र के काम में एक व्यक्ति का विश्वास काम में लाना है, அங்கே சிவந்த சமுத்திரத்திலே தனி மனிதனுடைய விசுவாசம் கிரியையிலே வந்தது. लेकिन यहां पर ये 4 याजकों का पांव वहां पर पड़ेगा तब ये अद्भुत काम होगा। ஆனால் இங்கே 4 ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரிலே படு மாத்திரத்திலே அற்புதம் क्या நடக்கும். सेवकाई में बड़े बड़े कामों को देखने के लिए चाहते हैं? நீங்கள் ஊழியத்திலே பெரிய பெரிய காரியங்களை பார்க்க कुछ விரும்புகிறீர்களா? समय आपका विश्वास काम में आना है। உங்களுடைய விசுவாச வேலையில வரணும். कुछ समय में आप एक झुंड के रूप में उस विश्वास में लाकर एकता को शागिर करके उसी को लागू करना है। ஆனால் சில வேளைகளிலே குழுவாக இணைந்து உங்களுடைய விசுவாசம் அங்கே செயல் வடிவத்திலே வரணும். ये दोनों में बहुत फर्क है। இந்த இரண்டிலும் பெரிய வித்தியாசம் உண்டு. इसको पहचानने के लिए आपको बुद्धि की आवश्यकता है। இதை புரிந்து கொள்வதற்காக நமக்கு புத்தி தேவை. इसको पूरा करने के लिए आप अन्य लोगों के साथ मिलकर चलने की आवश्यकता है। இதை நிறைவேற்றுவதற்கு மற்றவர்களோடு கூட இணைந்து நடக்க அவசியம் உண்டு. यहाँ पर प्रभु बिल्कुल कहता है, இங்கே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், 4 लोगों का पांव जब पड़ेगा तब होगा। 4 அவருடைய கால்கள் படும் பொழுது அற்புதம் நடக்கும். याजकों के पांव जब छुएगा तब होगा। 4 பேருடைய கால்கள் ஆசாரியருடைய கால்கள் படு மாத்திரத்திலே प्यारो हम दल में काम करते हैं। பிரியமானவர்களே, நாம் குழுவாக ஊழியம் कभी செய்கிறோம். कभी हम व्यक्तिगत विश्वास को हम काम में लाएंगे क्योंकि हमने परमेश्वर से सुना। நான் ஆண்டவரிடத்திலே கேட்ட வார்த்தை நிமித்தமாக சில நேரங்களிலே தனிப்பட்ட விதத்திலே விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு कभी வருகிறோம். कभी एक झुंड के लोगों के अंदर एक निश्चयता होना चाहिए, परमेश्वर ने कहा। ஆனால் சில வேளைகளிலே குழுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் உண்டாக வேண்டும். ஆண்டவர் இதை செய்ய சொல்லுகிறார். जब इसको पहचानने के लिए आप नहीं कोशिश करेंगे, ஆண்டவர் நீங்கள் இதை புரிந்து கொள்ளும்படி முயற்சி आप செய்யுங்கள். परमेश्वर के विचार को नहीं समझेंगे, परमेश्वर के कार्य को नहीं देख पाएंगे। நீங்கள் ஆண்டவருடைய காரியங்களை எதுவரைக்கும் அறியாமல் இருக்கீங்களோ அவருடைய கிரியைகளை பார்க்க முடியாது. आप दल में काम करने के समय इस बात के लिए मन लगा के इसमें किस प्रकार का विश्वास को लागू करना करके जांच के उसको कार्य में लाना जरूरी है। நீங்கள் குழுவாக இணைந்து ஊழியம் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட விசுவாசத்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கிரியையிலே கொண்டு வர வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டியது उनके लिए அவசியம். वो नया रास्ता है, याजकों के लिए वो नया रास्ता है। இந்த ஆசாரியர்களுக்கு ஒரு புதிய பாதை அது. उनके अंदर 100 प्रश्न रहता होगा। ஒருவேளை நூற்றுக்கணக்கான கேள்விகள் எழும்பி இருக்கும். मैं हमेशा इस उदाहरण का इस्तेमाल करता हूं। நான் இந்த உதாரணத்தை எப்பவுமே சொல்வதுண்டு. चेन्नई में पानी की कमी है। சென்னையில குடிக்க தண்ணி கிடையாது. जहां पत्थर को तोड़ के निकालते हैं वहीं पर पानी पाया जाता है। எங்க கல் உடைக்கிறாங்களோ அங்கதான் கொஞ்சம் தண்ணி இருக்குது. वहीं बपतिस्मा देने के लिए एक जवान, लंबा जवान जयराम करके एक जवान मिलिट्री में अभी है, वो तैयार रहा। ஜெயராம் சொல்ற நல்ல வளர்ந்த ஒரு மனுஷன் இப்ப மிலிட்டரியில இருக்கிறாரு. அவரு ஞான ஸ்நானத்துக்கு ரெடியாகி வந்தார். और उन्होंने कहा हमको छुट्टी खत्म होने जा रहा है कि हमको जाना है, इसलिए जल्दी हमको बपतिस्मा देना है। அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு, எனக்கு லீவ் முடிய போது நான் எப்படியா ஞான ஸ்நானம் எடுக்கணும், எனக்கு எப்படியா கொடுங்க. अच्छा जवान है, நல்ல வாலிபன், प्रभु में तगड़ा था, நல்ல ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்கான மனுஷன். मिलिट्री में ज्वाइन किया था। மிலிட்டரியில இணைந்தார். और हम लोग खोज खाज के मद्रास एयरपोर्ट के सामने जो कुआरी था उसमें हम लोग पानी के पाए। அங்க கல் உடைக்கிற இடம் இருக்குது ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல, அங்க கொஞ்சம் தண்ணியை பார்த்தோம். और पास्टर नाटे थे, பாஸ்டர் கட்ட, बपतिस्मा लेने वाला लंबा था। பப்திஸ்மா எடுக்க வந்திருக்கவர் வளர்த்தி. हम लोग दोनों को उतारे, எங்க 2 பேரும் இறக்கி விட்டாங்க. बपतिस्मा के लिए तैयार होके पास्टर हाथ बढ़ा रहे थे। पास्टर जिस पत्थर में थे वो नीचे चला गया, पास्टर पहले बोले भीतर चले गए।
எல்லாம் கேட்கறதெல்லாம் கேட்டு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு பாஸ்டர் ரெடியாகி நிற்கும்போது எந்த கல்லுல பாஸ்டர் இருந்தாரோ பாஸ்டர் கீழே போயிட்டாரு. क्योंकि पत्थर रुलक गया. ஏன்னா கல் பரண்டுருச்சு. हम लोग सोचे उनको तैरने आता होगा, நாங்க நினைச்சோம் பாஸ்டருக்கு நீந்த தெரியும். लेकिन एक दो बार बाहर आके है कर रहे थे तभी मालूम पड़ा इनको तैरने भी नहीं आता. ஒன்று ரெண்டு நேரம் கை வெளியே தெரிஞ்சா, ஏன்னா அவருக்கு நீச்சல் தெரியாது. कैसा कैसे तो बचा लिया, फिर उसको बपतिस्मा दिया गया. எப்படியோ பிடிச்சு அவரை தூக்கிட்டோம், பிறகு ஞானஸ்நானம் கொடுத்தோம். मेरा कहने का मतलब ये याजकों को मालूम नहीं है कहाँ गड्ढा है कहाँ कुछ है. இந்த ஆசாரிகளுக்கு தெரியாது எங்க ஆழம் இருக்குது எங்க என்ன இருக்குது. संदूक को भी हाथ में रखे हैं, உடன்படிக்கை பெட்டியும் கையில வச்சிருக்காங்க. लेकिन अनजाने में विश्वास काम में लाया. அறியாமல் இருந்த போதிலும் விசுவாசம் हमारे पाँव रखने से अगर रास्ता खुलेगा, मेरे लिए कुछ भी कतरा आए कोई बर्बाद नहीं. என்னுடைய கால் வைக்கிறதுனால அங்க அற்புதம் நடக்குமேயானால் அதற்கு எந்த விலை கிரயத்தையும் கொடுக்க ரெடி. अगर मेरे पाँव रखने के द्वारा मेरे लोग आशीष में प्रवेश करेंगे, मेरे लिए कुछ भी हो जाए उससे कोई मतलब नहीं. என்னுடைய கால்களை வைக்கிறதுனால என்னுடைய ஜனங்களுக்கு அதிசயங்களும் ஆசீர்வாதங்களும் உண்டாகுமேயானால் நான் எந்த விதமான சிலுவையும் எடுக்க ஆயத்தம். मेरा एक ही विचार है, लोग आशीषित होना है. என்னுடைய ஒரே ஒரு எண்ணம் இதுதான், என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வாதமான இடத்துக்கு பிரவேசிக்கணும், परमेश्वर के दिए हुए जगह में पहुंचना है, ஆண்டவர் வாக்கு பண்ணின இடத்துக்கு போகணும். उसके लिए हम मिल के काम करने के लिए तैयार है. அதற்கென்று நான் இணைந்து போவதற்கு ஆயத்தம். भाई बहन, मैं परमेश्वर को धन्यवाद देता हूं. சகோதர சகோதரிகளை நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். विश्वास को काम में लाने के लिए एक तड़प उठता होगा. ஒருவேளை அந்த விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வருவதற்கு நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கலாம். कुछ बातों को आप अपने जीवन में लागू करने के लिए तय कर लिए भी होंगे. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நீங்கள் கிரியையிலே கொண்டு வருவதற்கு நீங்கள் முடிவும் செய்திருக்கலாம். लेकिन वो काफी नहीं है. ஆனால் அது மாத்திரம் போதாது. मिल के काम करने की आवश्यकता है. நாம் இணைந்து வேலை செய்ய வேண்டும். मिल के विश्वास को काम में लाने की आवश्यकता है. நாம் इணைந்து விசுவாசத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் உண்டு. अगर हम परमेश्वर से जन्मे हैं, ஒருவேளை நாம் தேவனால் பிறந்திருப்போமே, हमारा विश्वास संसार को झुकाने का ताकत रखता है. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். इन दोनों बातों का पहचानने के लिए मैं तैयार हूं. उसके अनुसार मैं कार्य करने के लिए अपने को संपूर्ण तरह से सौंपता हूं. दूसरों के मनसा के साथ मिलके मैं काम करने के लिए अपने को सौंपता हूं. करने वाले अपने जगह में खड़े होकर प्रार्थना. யார் யாரெல்லாம் நீங்க மனதிலே தீர்மானம் எடுக்கிறீர்களோ, இந்த விசுவாசத்தை வரக்கூடிய நாட்களிலே நான் கிரியையிலே கொண்டு வர விரும்புகிறேன், குழுவாய் சேர்ந்து எடுக்கிற விசுவாசத்துல மற்றவர்களோடு கூட இணைந்து செயல்பட விரும்புகிறேன் சொல்றவங்க எல்லாம், उसके लिए कोई भी रुकावट को मैं नहीं आने दूंगा. அதற்கென்று எந்த தடையும் வரவிட மாட்டேன். उसके लिए मैं कुछ भी खोने के लिए तैयार हूं. அதற்கென்று எதை இழக்க நான் ஆயத்தம். उसके लिए मैं कुछ भी खतरा का सामना करने के लिए तैयार हूं. அதற்கென்று எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ள ஆயத்தம். उसके लिए मैं किसी भी बात को सामना करने के लिए तैयार हूं. அதற்கென்று எதையும் நான் எதிர்கொள்ள ஆயத்தம். मेरे लोगों को आशीष मिलना है. என்னுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட मेरे लोग श्राप पीत नहीं रहना है. என்னுடைய ஜனங்கள் சாபத்திலிருந்து வெளியே मेरे வரணும். लोग वायदा किया हुआ जगह में पहुंचना है. என்னுடைய ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வரணும். वही हमारा दर्शन है. அதுதான் என்னுடைய தரிசனம். उसके लिए मैं कुछ भी करने के लिए तैयार हूं. அதற்கென்று எதையும் செய்ய ஆயத்தம். आवाज उठा के दोनों हाथों को उठा के हम प्रार्थना करें 2 मिनट. ரெண்டு கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். प्रभु इसके लिए समर्पित करते हुए प्रार्थना करेंगे. इस अंतिम दिन में प्रभु हम अपने को समर्पित करते हैं. इस अंतिम दिन में अपने को समर्पित करते हैं. ये काम के लिए रोकने वाली सारी बातें, सारी विचारें, सारी प्रकार की बातें मुझ में से अलग होने पाए. मैं कामयाब होने के लिए अपने को सौंपती हूं, अपने को सौंपता हूं. मैं किसी भी कारण रुकावट का कारण नहीं बनूंगा. मिलके काम करने में मुझे कोई तकलीफ नहीं होगी करके हालेलुया हालेलुया प्रार्थना करें, प्रार्थना करें, प्रार्थना करें. अपने को संपूर्ण तौर से समर्पित करें. मुझे विश्वास की आवाज को सुनने की ताकत दीजिए. विश्वास की बातों को सुनने की ताकत दीजिए. वचन तेरे तरफ से आने पाए जो हमारे लिए अद्भुत काम कर सके, जो हमारे लिए बड़े काम कर सकें. मेरी भटकी टूटी जिंदगी प्रभु तेरे पास आती है. तेरी सूली के तले सच्ची शांति को पाती है. मेरी भटकी
टूटी जिंदगी प्रभु तेरे पास आती है, तेरी सूली के तले सच्ची शांति को पाती है। मेरी भटकी फिर न भटकूं होके परेशान, साथ तेरे रहूं मैं सदा, अपने चरणों में मुझे दे जगह, कभी न होऊं मैं तुझसे जुदा, फिर न भटकूं होके परेशान, साथ तेरे रहूं मैं सदा, अपने चरणों में मुझे दे जगह, कभी न होऊं मैं तुझसे जुदा। दुख सुख का तू ही सच्चा, दुख सुख का तू ही सच्चा, एक प्यारा तू साथी है। मेरी भटकी टूटी जिंदगी प्रभु तेरे पास आती है, तेरी सूली के तले सच्ची शांति को पाती है। मेरी भटकी, बगल वाला का हाथ पकड़ के दोनों की तरफ, बगल वाला का दोनों की तरफ हाथ उठा के கைகளை உயர்த்தி, ए प्रभु जहां मिलके विश्वास करने के लिए बात है, वहां मिलके विश्वास करने की ताकत मनसा मुझे दे। ஆண்டவரே, எங்கே मेरे बहन இணைந்து को दे, விசுவாசத்தை கொண்டு வரணுமோ அதுல இணைந்து வருவதற்கு உதவி செய்யும்। मुझे दे, எனக்கு தாரும் मुझे ஆண்டவரே, दे, எனக்கு தாரும் ஆண்டவரே। तुम्हें इसको दे। जहां हमें, जहां व्यक्तिगत रूप में विश्वास को काम में लाना है, वो काम में आने पाए, वे काम में आने पाए, वो काम में आने पाए। हालेलुया, 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 हालेलुया।